ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதற்காக என்றால், நாம் அனைவரும் சாய் சரிதம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இருப்பினும் நமக்கு நேரம் காலம் ஏதுவாக இருப்பதில்லை. ஆனால் நம் கையில் எப்போதும் ஒரு அலைபேசி இருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் நாம் சாயின் சரித்திரத்தை பார்த்து படிக்கவும், கேட்டு மகிழவும், சாய் சிந்தனையில் நம்மை எப்போதும் கொண்டு செல்லவும் இது ஒரு சிறு முயற்சிதான். எனவே இதனை எல்லோருக்கும் பகிருங்கள். அனைவரும் பயன்பெறட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 8. மானிட பிறவியின் சிறப்பு. சாய்பாபா உணவு பிச்சை எடுத்தல், பாஜாபாயின் சேவை, சாய்பாபாவின் படுக்கை, குஷால் சந்திடம் அவருக்கு உள்ள பிரேமை. இப்போது முந்தைய அத்தியாயத்தில் குறிப்பிட்டுள்ளபடியே மனித வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றி ஹேமத் பந்த் பலபட கூறிய பின்பு, சாய்பாபா அவரது உணவை எங்கனம் இறந்தார், எவ்வாறு பாய்ஜாபாயி அவருக்கு சேவை செய்தார், எவ்வாறு அவர் மசூதியில் தாத்தையா கோதே பாடிலுடனும் மகள் சபாபதியுடனும் உறங்கினார், எவ்வாறு ரகதாவை சேர்ந்த குஷால் சந்தை விரும்பினார் என்பவைகளை விளக்கி சொல்கிறார். மானிட பிறவியின் சிறப்பு. இவ்வியத்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான மோட்சம், நரகம், நிலம், கடல், வானம், இடைப்பகுதிகள் ஆகியவைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் ஜீவராசிகளை சிருஷ்டி செய்திருக்கிறார். எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து அனுபவிக்கும் தோறும் மோட்சத்திற்கு சென்று வாழ்கிறார்கள். அது முடிந்த பிறகு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். தீமைகள், பாவங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்திற்கு சென்று தாங்கள் தகுதி உள்ளதோறும் தங்கள் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதி உறுகிறார்கள். நல்வினை தீவினை இரண்டும் சம அளவாய் இருப்பின் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கின்றனர். தங்களது சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள். முடிவாக தமது நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரம் அடைந்து விடுவிக்கப்படுகளாய் ஆகிறார்கள். இரத்தின சுருக்கமாக உரைத்தால், அவரவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மன பண்பாட்டிற்கும் ஏற்ப பிறவிகளை பெறுகிறார்கள். மானிட உடம்பின் தனி சிறப்பு. நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் 4 விஷயங்கள் பொதுவானதாகும். அதாவது உணவு, உறக்கம், பயம், புணர்ச்சி முதலியவை ஆகும். மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான சாமர்த்தியத்துடனும் இயற்கையாகவே ஆக்கப்பட்டிருக்கிறான். அதாவது மற்றெல்லா பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம். இக்காரணத்திற்காகவே தேவர்கள் மனிதனது உரிமையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள். தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்காக மானுடர்களாய் பிறப்பதற்கு ஆவல் கொள்கிறார்கள். கேவலமான அழுக்கு, சளி, கோளை, அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேய்வு, நோய், மரணம் ஆகியவற்றிற்கும் காரணமான உள்ளதுமான இம்மனித உடம்பை விட கேவலமானது எதுவும் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். அது ஓரளவிற்கு உண்மை என்பதில் ஐயம் இல்லை. இவ்வாறான குற்றங்குறைகள் இருப்பினும் இம்மனித உடம்பின் சிறப்பான மதிப்பு யாதெனில், ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கும் என்பதே ஆகும். மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் பொருட்டே அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இவ்வுலகத்தை பற்றியும் புலன் இன்பங்களின் மீது வெறுப்பையும் நித்திய அனித்திய வஸ்துக்களை மகுத்தெறியும் வேகத்தையும் இங்கனமாக அதன் மூலம் கடவுள் காட்சியும் ஒருவன் எய்த இயல்கிறது. அதன் அசுத்த தன்மைக்காக தாம் உடம்பை புறக்கணித்தோமே ஆனால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பை இழக்கிறோம். அதையே சீராட்டி புலன் இன்பங்களின் பின்னால் ஓடுவோமே ஆனால் அது விலைமதிப்பற்றதாகையால் நாம் நரகிடை வீழ்வோம். எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வருமாறு. உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது. ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும். குதிரைகள் சவாரி செய்யும் ஒரு வழிப்பயணி தான் போகுமிடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரை எவ்வாறு பராமரிக்கிறானோ அதையொப்ப இவ்வுடம்பை பராமரிக்க வேண்டும். இவ்வுடம்பு இவ்விதமாக எப்போதும் வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபூதியை அடையவே உபயோகப்படுத்தப்பட வேண்டும். பல்வேறு ஜீவராசிகளையும் கடவுள் படைத்தார். எனினும் அவைகளில் ஏதும் அவர் தம் வேலையை அறிந்து பாராட்ட இயலாததனால் அவர் திருப்தி அடையவில்லை. எனவே அவர் ஒரு சிறப்பான சாமர்த்தியம் உள்ள ஜந்துவாக மனிதனை படைக்க வேண்டியதாயிற்று. ஞானம் என்னும் சிறந்த வரத்தையும் அளித்தார்.
அவரின் லீலையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்ட இயன்றபோது அவர் பெரிதும் மகிழ்ந்து திருப்தி அடைந்தார். இம்மானிட தேகம் எடுத்தது உண்மையிலே நல்ல அதிர்ஷ்டமாகும். அந்தனர் குலத்தில் உதிப்பது அதை காட்டிலும் நற்பேருடையது. அதை காட்டிலும் மிக சிறப்பான அதிர்ஷ்டமானது சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சமடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதே ஆகும். மனிதனின் முயற்சி. மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானதென்று உணர்ந்து, மரணம் உறுதி என்றும் அறிந்து, அது எத்தருணத்திலும் நம்மை பற்றும் என்றும் அறிந்து, நமது வாழ்க்கையின் குறிக்கோளை எய்த நாம் எப்போதும் விழிப்பாயிருக்க வேண்டும். சிறிதளவு காலம் தாழ்த்தக்கூடாது. ஆகையால் நமது குறிக்கோளை அடையக்கூடிய வரை விரைவாக செயல்பட வேண்டும். அதாவது மனைவியை இழந்தவன் மறுமணம் புரிந்து கொண்டுள்ள மிகுதியான அக்கறை போன்றும், காணாமற் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதை போன்றும் இருக்க வேண்டும். எனவே நமது இலக்கை எய்த நிமிடத்திலுள்ள முழு ஊக்கத்துடனும் வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும். அதாவது தன்னை உணர்தல். நமது சோம்பேறித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை களைந்து அல்லும் பகலும் ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும். அதை செய்ய நாம் தவறுவோமே ஆனால் நம்மை நாமே மிருக நிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்கள் ஆவோம். எவ்வாறு செல்வது? கடவுள் காட்சியை தாமே எய்திய தகமை உள்ள ஞானி, முனிவர் அல்லது சத்குரு ஆகிய இவர்களை அணுகுவதே நமது குறிக்கோளை அடைய மிக சிறந்த பலன் அளிக்க கூடியதாகும். துரிதமான வழியாகும். மனித பிரசங்களை கேட்டும் மத நூல்களை கற்றும் அடைய முடியாதவைகளை அவ்வதிப்பு மிக்க ஆத்மாக்களின் கூட்டுறவால் பெறலாம். சூரியன் மட்டும் கொடுக்கும் ஒளியை மற்றெல்லா நட்சத்திரங்கள் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாததை போன்றே புனித நூல்கள் அனைத்தும் மத பிரச்சாரங்கள் அனைத்தும் சேர்ந்தும் கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சத்குரு நமக்கு அளிக்கிறார். அவரின் அசைவுகளையும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசத்தை நல்கின்றது. மன்னித்தல், அடக்கம் உடைமை, அவாவின்மை, தர்மம், உதாரண குணம், மனம், மெய் இவற்றின் கட்டுப்பாடு, அகங்காரமற்ற தன்மை முதலிய நற்பண்புகளெல்லாம் அத்தகைய தூய புனிதமான கூட்டுறவால் பயிற்சிக்கப்பட்டு அடியவர்களால் அனுசரிக்கப்படுகின்றன. இது அவர்களது மனதை ஒளிப்படுத்தி ஞானத்தை நல்கி தன்னை உணர செய்கிறது. சாய்பாபா அத்தகைய முன்னேற்றத்தை அருளும் ஞானி அல்லது சத்குரு ஆவார். பக்கிரியை போன்று அவர் நடித்தாலும் எப்போதும் ஆத்மாவிலே முற்றிலும் தன்மயப்பட்டிருந்தார். கடவுள் அல்லது தெய்வ தன்மையை சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார். இன்பங்களால் அவர் உயரவும் இல்லை, துர்திஷ்டங்களால் தாழ்ச்சியுறவும் இல்லை. அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே. எவருடைய கடைக்கன் பார்வை பிச்சைக்காரனையும் அரசனாக்க வல்லதோ அவர் ஷீரடியில் வீட்டுக்கு வீடு சென்று உணவை யாசிப்பது வழக்கம். அதை அவர் எப்படி செய்தார் என்பதை தற்போது கவனிப்போம். பாபா உணவை இரத்தல். பாபா எந்த ஷீரடி மக்களின் வீடுகள் முன்னார் ஒரு பிச்சைக்காரனை போல் நின்று ஓ லாசி, அதாவது அம்மா ஒரு ரொட்டி துண்டு கொடு என்று கூவி அப்பிச்சை ஏற்க தம் திருக்கரங்களை நீட்டி அருளினாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் ஒரு கையில் தகர குவளையும் மற்றொன்றில் சோலி என்ற சதுர துண்டும் வைத்திருந்தார். தினந்தோறும் சில குறிப்பிட்ட வீடுகளுக்கும் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு பிச்சை எடுக்கவும் சென்றார். திரவ ஆகாரமான சூப், காய்கறிகள், பால், மோர் முதலியவற்றை தகர குவளையிலும், சோறு, ரொட்டி முதலிய திட பொருட்களை துண்டிலும் வாங்கி கொண்டார். பாபாவுக்கு தம் நாவு மேல் கட்டுப்பாடு உண்டாதலால் அது சுவையறிவதில்லை. எனவே பல்வேறு பொருட்களை ஒன்று கூட்டியே ருசி எங்கன அவர் பொருட்படுத்த முடியும்? துண்டிலும் தகர குவளையிலும் கொண்டு வரப்பட்ட எல்லா உணவுப் பொருட்களும் ஒன்று கலக்கப்பட்டு பாபாவால் அவர் மனம் நிறைவெய்தும் வண்ணம் பகிர்ந்து உட்கொள்ளப்பட்டது. சில குறிப்பிட்ட பதார்த்தங்கள் சுவையானவையாகவோ மாறாகவோ இருப்பினும் பாபா தமது நாக்கு முழுதும் சுவை உணர்வையே இழந்து விட்டதை போல கவனிப்பதே இல்லை. பாபா மதியம் வரை பிச்சை எடுத்தார். ஆனால் பிச்சை எடுப்பது மிகவும் நீதி இல்லாதிருந்தது. சில நாட்களில் சில சுற்றுக்கள் சென்றார். சில நாட்களில் பகல் 12 மணி வரை எடுத்தார். இவ்வாறு சேர்க்கப்பட்ட உணவு ஒரு சட்டியில் கொட்டப்பட்டது. நாய்களும் காக்கைகளும் பூனைகளும் அதிலிருந்து தாராளமாக சாப்பிட்டன. பாபா அவைகளை விரட்டியதே இல்லை. மசூதியை பெருக்கிய பெண்மணி 10 அல்லது 12 ரொட்டு துண்டுகளை தன் வீட்டிற்கு எடுத்து சென்றாள். அவள் எங்கனம் செய்ததை யாரும் தடை செய்யவில்லை. கனவில் கூட பூனையையும் நாய்களையும் கடும் சொற்களாலோ ஜாடைகளாலோ விரட்டெறியாத அவர் எங்கனம் ஏழ்மையான திட்கற்ற மக்களுக்கு உணவை மறுக்க இயலும்?
இத்தகைய உயர் குணமுடையவரின் வாழ்க்கை உண்மையிலேயே ஆசி நிரம்ப பெற்றதாகும். ஷீரடி மக்கள் அவரை ஆரம்ப காலத்தில் ஒரு கேன பக்கிரியாக கருதினர். இப்பெயராலே அவர் அறியப்பட்டார். இறந்த பிச்சையான சில ரொட்டி துண்டுகளை உண்டு வாழ்ந்த அவர் எங்கனம் மதிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட முடியும்? ஆனால் அவர் பக்கிரியோ உள்ளத்திலும் கையிலும் மிகவும் தாராளமானவராகவும் அவாவற்றவராகவும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருந்தார். ஸ்திரமில்லாதவராயும் இருப்பு கொள்ளாதவராயும் புறத்தில் தோன்றினாலும் அகத்தில் உறுதி உள்ளவராயும் நிதானம் உள்ளவராயும் இருந்தார். அவருடைய வழியோ அறிவு கெட்டாதது. எனினும் அச்சிறு கிராமத்தில் கூட அன்பும் ஆசீர்வாதமும் உள்ள சிலர் பாபாவை பரமாத்மாவே என்று உணர்ந்து மதித்தனர். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கீழே தரப்பட்டுள்ளது. பாய்ஜாய் பாயின் உன்னத சேவை. தாத்தையா கோதை பாடிலின் தாயார் பாய்ஜாய் பாயி ஆவார். அவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறிகளும் அடங்கிய கூடையை தன் தலையில் வைத்துக்கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம். புதர் பூண்டுகளில் பல மைல் கணக்கில் அவ்வம்மையார் அலைந்து திரிந்து கேன பக்கிரியை கண்டுபிடித்து அவர் பாதத்தில் வீழ்ந்து அடக்கமாகவும் அசைவில்லாமலும் தானத்தில் அமர்ந்திருக்கும் அவர் முன்னர் இலையை விரித்து ரொட்டி காய்கறிகள் மற்ற உணவுப் பொருட்கள் முதலியவற்றை அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்பித்தார். பாய்ஜாபாயின் நம்பிக்கையும் சேவையும் வியக்கத்தக்கதாகும். ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மதிய வேளைகளில் அலைந்து திரிந்து உணவை உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார். அவருடைய சேவை, உபாசனை, தவம் என்று எவ்வித பெயரிட்டும் அதை நாம் அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதனை மறக்கவில்லை. அவர் செய்த சேவையை முழுமையும் ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கும் அபாரமான அளவிற்கு உதவி செய்தார். தாய்க்கும் மகனுக்கும் அவர்களது கடவுளான பக்ரியின் மீது பெருமளவுக்கு நம்பிக்கை இருந்தது. பாபா அவர்களிடம் அடிக்கடி ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும், ஏனெனில் அது எப்போதும் நிலைத்திருக்கிறது. புகழ்பெற்ற பிரபுதனமெல்லாம், அதாவது செல்வம் எல்லாம் நிலையற்றவை என்று கூறுவார். சில ஆண்டுகளுக்கு பின்னால் பாபா காட்டுக்கு போவதை விட்டுவிட்டு கிராமத்தில் வசிக்கத் தொடங்கினார். தமது உணவை மசூதியிலே உட்கொள்ளத் தொடங்கினார். அதிலிருந்து பாஜாபாயின் காடுகளில் சுற்றி அலையும் தொந்தரவுகள் முற்று பெற்றன. மூவரின் படுக்கை இடம். எவர்களின் உள்ளத்தில் வாசுதேவர் உரைகிறாரோ அந்த ஞானிகள் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அத்தகைய ஞானியின் கூட்டுறவை பெரும் அதிர்ஷ்டமுடைய பக்தர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தாத்தையா கோதே பாடில் பகத் மகள் சபாபதி என்ற இத்தகைய இரு அதிர்ஷ்டசாலிகள் சாய்பாபாவின் கூட்டுறவை சமமாக பங்கிட்டு கொண்டனர். பாபாவும் அவர்கள் இருவரையும் சமமாக நேசித்தார். இம்மூவரும் தங்கள் தலைகள் கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி இருக்கும்படியும் தங்கள் கால்கள் எல்லாம் சந்திக்கும்படியும் மசூதியில் தூங்கினர். தங்களது படுக்கையை விரித்து அதன் மீது படுத்துக்கொண்டு பல விஷயங்களை பற்றி அரட்டையடித்து கொண்டும் வம்பு பேசிக்கொண்டும் நள்ளிரவு நெடுநேரம் வரை படுத்திருப்பர். அவர்களில் யாருக்காவது தூக்க அடையாளம் தென்பட்டால் மற்றவர்கள் அவரை எழுப்பி விட வேண்டும். உதாரணமாக தாத்தையா குரட்டை விட தொடங்கினால் பாபா உடனே எழுந்திருந்து பக்கவாட்டில் அவரை அசைத்து தலையை அழுத்தியும், மகள் சபாபதி அவ்வாறு தூங்கினால் அவரை நெருங்கி கட்டி அணைத்தும் அவரது முதுகை பிடித்து கொண்டும் கால்களை உதைத்தும் எழுப்பி விடுவார். இவ்விதமாக 14 முழு ஆண்டுகளும் பாபாவின் மீதுள்ள அன்பால் தனது வீட்டிலுள்ள பெற்றோரை விட்டுவிட்டு தாத்தையா மசூதியில் தங்கினார். எத்துணை மகிழ்ச்சி, மறக்க இயலாததுமான அத்தகைய நாட்கள்! அவ்வன்பை எவ்வாறு அளப்பது? பாபாவின் ஆசியை எங்கன மதிப்பிடுவது? தனது தந்தை காலமானதும் தாத்தையா குடும்ப பொறுப்பை ஏற்றார். பின்பு தமது வீட்டிலேயே தூங்க ஆரம்பித்தார். ரகதாவை சேர்ந்த குஷால் சந்த், ஷீரடியை சேர்ந்த கன்பத் கோதே பாடிலை பாபா விரும்பினார். அதற்கு சமமாக ரகதாவை சேர்ந்த சந்தர்ப்பன் சேட் மார்வாடியையும் விரும்பினார். அந்த சேட் காலமான பின்பு அவர் சகோதரர் புத்திரரான குஷால் சந்தை அதற்கு சமமாக அல்லது அதற்கு அதிகமாகவே கூட அன்பு செலுத்தி அல்லும் பகலும் அவர் நலத்தில் கண்ணாயிருந்தார். சில சமயங்கள் மாட்டு வண்டியிலோ அல்லது குதிரை வண்டியிலோ நண்பர்களுடன் பாபா ரகதாவிற்கு செல்வார். அக்கிராமத்து மக்கள் பேண்ட் வாத்திய இசையுடன் வந்து கிராமத்தின் நுழைவாயிலில் பாபாவை வரவேற்று அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குவார்கள். பெரும் வியப்பொலியுடனும் விழா கோலத்துடனும் அவர் கிராமத்துக்குள் அழைத்து செல்லப்படுவார்.
குஷால் சந்த் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வசதியாக ஆசனத்தில் அமர்த்தி நல்ல உணவளிப்பார். பின்பு அவர்கள் சரளமாகவும் மகிழ்ச்சியுடனும் சிறிது நேரம் உரையாடிய பின் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் ஆசியையும் நல்கிவிட்டு பாபா ஷீரடிக்கு திரும்புவார். தெற்கே ரகதாவுக்கும் வடக்கே நீம்காவனுக்கும் இடையே சரியான மைய பகுதியில் ஷீரடி அமைந்துள்ளது. இந்த இடங்களுக்கு அப்பால் பாபா தமது வாழ்நாளில் சென்றதே இல்லை. அவர் எவ்வித ரயில் வண்டியையோ பார்த்ததே இல்லை, பிரயாணம் செய்ததோ கிடையாது. எனினும் எல்லா வண்டிகள் வரும் புறப்படும் நேரங்கள் எல்லாம் மிக சரியாகவே பாபாவுக்கு தெரியும். தாங்கள் பாபாவிடம் விடைபெற்று கொண்ட போது அவரின் அறிவுரைகளின்படி நடந்தவர்கள் நன்மை அடைந்தனர். அதை மதிக்காதவர்கள் பலவித துர்சம்பவங்களுக்கும் விபத்திற்கும் உள்ளானார்கள். அதை பற்றியும் இன்னும் பல நிகழ்ச்சிகள் குறித்தும் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம். குறிப்பு: இவ்வத்தியாயத்தின் முடிவில் கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி குஷால் சந்த் மீது பாபா செலுத்திய அன்பையும், அவர் ஒரு நாள் மாலை காக்கா சாஹிப் தீஷித்தை ரகதாவுக்கு சென்று குஷால் சந்தை அழைத்து வரும்படி கூறியதும், அத்தருணத்திலே குஷால் சந்தின் மதிய தூக்கத்தில் கனவில் தோன்றி ஷீரடிக்கு வரும்படி கூறியதும் இங்கு விவரிக்கப்படவில்லை. காரணம் பின்வரும் 30ஆம் அத்தியாயத்தில் இது விவரிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் அத்தியாயம் 8 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 9. விடைபெறும் போது சாய்பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாதிருத்தலின் விளைவு, சில நிகழ்ச்சிகள், பிச்சை எடுப்பதும் அதன் அவசியமும், பக்தரின் அதாவது தர்கட் குடும்பத்தின் அனுபவம், பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார். முந்தைய அத்தியாயத்தின் முடிவில் விடைபெறும் போது பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நன்மை அடைந்தனர் என்றும், அவைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் பல துர்சம்பவங்களுக்கு ஆளானார்கள் என்றும் மட்டுமே கூறப்பட்டது. சில குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளாலும் மற்ற சம்பவங்களாலும் இக்கூற்று விவரமாக இந்த அத்தியாயத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஷீரடி புனித யாத்திரையின் குணாதிசயம். ஷீரடி புனித யாத்திரையின் ஒரு சிறப்பான வினோதம் என்னவென்றால், எவரும் ஷீரடியை விட்டு பாபாவின் அனுமதியின்றி அகன்று செல்ல முடியாது. அப்படி செல்வாராயின் அவர் சொல்லற்கரிய தொல்லைகளை வரவேற்கிறார். ஆனால் எவரேனும் ஷீரடியை விட்டு வெளியேறி செல்லும்படி பாபாவால் கேட்டுக்கொள்ளப்பட்டால் அவர் அங்கு அதற்கு மேல் தங்கியிருக்க முடியாது. பக்தர்கள் பாபாவிடம் சென்று வந்தனம் செய்து விடைபெற்று செல்ல போகும்போது அவர் சில யோசனைகள் அல்லது குறிப்புகள் வழங்குவார். அந்த யோசனைகள் பின்பற்றப்பட வேண்டும். இவைகள் பின்பற்றப்படாவிட்டாலும் அல்லது விலக்கப்பட்டு இருந்தாலும் அங்கனம் தூண்டுரைகளுக்கு மாறாக நடந்தவர்களுக்கு விபத்துக்கள் நேரிடுவது உறுதி. இதை பற்றி சில நிகழ்ச்சிகளை கீழே குறிப்பிடுகிறோம். தாத்தையா கோதை பாடில். தாத்தையா கோதை பாடில் ஒருமுறை கோபர்காவன் கடைவீதிக்கு குதிரை வண்டியில் சென்று கொண்டிருந்தார். அவர் மசூதிக்கு அவசரமாக திரும்பி வந்து பாபாவை வணங்கி தான் கோபர்காவன் கடைவீதிக்கு செல்ல போவதாக கூறினார். பாபாவோ, அவசரப்படாதே, சிறிது தாமதித்து கடைக்கு வீதிக்கு செல், கிராமத்தை விட்டு வெளியில் செல்லாதே என்றார். ஆனால் போவதற்கு அவருடைய வேகத்தை கண்ட பாபா ஷாமாவையாவது உடனே அழைத்து செல்லுமாறு கூறினார். இவ்வுத்தரவை பொருட்படுத்தாது தாத்தையா கோதே உடனே குதிரை வண்டியை ஓட்டி சென்றார். 2 குதிரைகளில் ரூபாய் 300 விலையுள்ள குதிரை மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பு கொள்ளாமலும் இருந்தது. ஷாவ்லிவிகீர் கிராமத்தை தாண்டிய பிறகு அது தாறுமாறாக ஓட ஆரம்பித்தது. இடுப்பில் சுளுக்கு ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டது. தாத்தையா அதிகமாக காயப்படவில்லை. ஆனால் சாய்பாபாவின் உத்தரவை நினைவிற்கொண்டார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் கோகல்கார் கிராமத்திற்கு செல்லும் போது பாபாவின் நெறிமுறையை மதிக்காமல் குதிரை வண்டியில் சென்றபோது அதுவும் இதே கதிக்கு இலக்காகியது. ஐரோப்பிய பெருந்தகை. ஷீரடிக்கு ஒருமுறை ஒரு ஐரோப்பிய பெருந்தகை ஏதோ ஒரு குறிக்கோளுடன் நானா சாஹிப்பின் அறிமுக குறிப்புடன் வந்தார். ஒரு கூடாரத்தில் சௌகரியமாக தங்க வைக்கப்பட்டார். அவர் பாபாவின் முன் மண்டியிட்டு பாபாவின் கையை முத்தமிட விரும்பினார். எனவே அவர் 3 முறை மசூதிக்குள் நுழைய முயன்றார். ஆனால் அவர் அப்படி செய்வதை பாபா தடுத்து விட்டார். கீழே உள்ள திறந்த வெளி முற்றத்தில் அமர்ந்து பாபாவின் தரிசனத்தை செய்யும்படி கேட்கப்பட்டார். தமக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை கண்டு மகிழாத ஐரோப்பியர்
ஷீரடியை விட்டு உடனே புறப்பட விரும்பி விடைபெறுவதற்காக வந்தார். பாபா அவரை அடுத்த நாள் போகும்படியும் அவசரப்பட வேண்டாம் என்றும் கூறினார். மக்களும் அவரை பாபாவின் அறிவுரையின்படியே செய்ய வேண்டிக் கொண்டனர். இவற்றையெல்லாம் செவிமடுக்காது அவர் ஒரு குதிரை வண்டியில் ஷீரடியை விட்டு புறப்பட்டார். முதலில் குதிரைகள் ஒழுங்காக ஓடின. ஆனால் ஷாவ்லிவிகீர் கிராமத்தை தாண்டியதும் எதிரில் ஒரு சைக்கிள் வந்தது. அதை கண்டு குதிரைகள் மிரண்டு வேகமாக ஓடின. குதிரை வண்டி தலைகீழாக கவிழ்ந்து அந்த பெருந்தகை கீழே வீழ்ந்து சிறிது தூரம் தரையில் இழுத்து செல்லப்பட்டார். உடனேயே அவர் காப்பாற்றப்பட்டார். என்றாலும் தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்துவதற்காக கோபர்காவன் மருத்துவமனைக்கு சென்று படுக்க வேண்டியதாயிற்று. இத்தகைய அனுபவங்கள் கணக்கில் அடங்கா. பாபாவின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் விபத்துக்குள்ளாகிறார்கள் என்றும் அவைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களே பத்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் என்றும் எல்லா மக்களும் பாடம் கற்றுக்கொண்டனர். பிச்சை எடுப்பதன் தேவை. பிச்சை எடுப்பதை பற்றிய கேள்விக்கு தற்போது திரும்புவோம். பாபா உண்மையிலேயே அத்தகைய பெரிய சிறப்புடையவராக கடவுளாக இருந்தால் தமது வாழ்நாள் முழுக்க பிச்சை எடுக்கும் வழக்கத்தை ஏன் அவர் மேற்கொண்டவராய் இருக்க வேண்டும் என்னும் கேள்வி சிலரது உள்ளத்தில் எழக்கூடும். இக்கேள்வி இரண்டு நோக்கு நிலையில் கருதப்பட்டு விடையறுக்கப்படலாம். பிச்சை எடுத்து வாழ்வதற்கு உரிமையுள்ள தகுதியான மக்கள் யார்? வம்சாவிருத்தி, செல்வம், புகழ் இம்மூன்றும் முக்கிய ஆசைகளையும் துறவை மேற்கொள்வோரே பிச்சை எடுத்து வாழ தகுதியுடையவர் ஆவர் என்று நமது சாஸ்திரங்கள் பகிர்கின்றன. இவர்கள் சமைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து வீட்டில் உண்ண முடியாது. அவர்களை உண்பிக்க வேண்டிய கடமை இல்லத்தாரின் தோள்களில் விழுகிறது. சாய்பாபா இல்லறத்தாரும் அல்ல, வானப்பிரஸ்தரும் அல்ல. அவர் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்த ஒரு துறவி, அதாவது சிறுபருவம் முதற்கொண்டே துறவி ஆவார். இப்பிரபஞ்சமே தமது வீடு என்பதும் தாமே பிரபஞ்ச ஆதாரமும் அழிவற்ற பிரம்மமுகமாகிய பகவான் வாசுதேவர் என்பதும் அவருடைய உறுதியான அபிப்பிராயமாகும். எனவே அவருக்கு இறந்து உண்ணும் வழக்கத்திற்கு முழு உரிமை இருக்கிறது. மற்றவை கீழ்கண்ட நிலையின்படி பஞ்சஷீனா 5 பாவங்களும் அவைகளின் பிராயச்சித்தமும். உணவுப் பொருட்களும் சாப்பாடும் தயாரிப்பதற்காக இல்லத்தார் 5 செயல்கள் அல்லது நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. அதாவது 1. கண்டனி பொடியாக்குதல், பேஷனி அரைத்தல், உதக்கும்மி பானைகளை கழுவுதல், மார்ச்சனி பெருக்கி சுத்தப்படுத்துதல், சுள்ளி அடுப்பு பற்ற வைத்தல். இச்செயல்முறைகள் எல்லாம் ஏராளமான சிறுதய கிருமிகளையும் ஜந்துக்களையும் கொல்வதற்கு ஏதுவாகிறது. இவ்வாறாக இல்லத்தார்கள் ஓரளவு பாவத்தை செய்தவர்களாகிறார்கள். இப்பாவத்துக்கு பரிகாரமாக நமது சாஸ்திரங்கள் 6 வகையான தியாகங்களை செய்ய பயிர்கின்றன. பிரம்மயக்ஷம் அல்லது பிரம்மத்துக்கு சமர்ப்பித்தல், வேக அத்தியனம் அல்லது வேத பாராயணம், பித்ருயக்ஷம் மூதாதையருக்கு சமர்ப்பித்தல், தேவயக்ஷம் தேவதைகளுக்கு சமர்ப்பித்தல், பூதயக்ஷம் ஜந்துகளுக்கு சமர்ப்பித்தல், மனுஷிய அதிதியக்ஷம் மனிதர்களுக்கும் அழைக்கப்படாத விருந்தாளிகளுக்கும் சமர்ப்பித்தல். சாஸ்திரப்படி இந்த தியாகங்களை முறையாக அனுசரித்தால் மன தூய்மை பெற்று ஞானமும் தன்னை உணர்தலையும் பெற உதவும். பாபா வீட்டுக்கு வீடு சென்றதன் மூலம் இல்லத்தார்க்கு அவர்களின் புனித கடமையை ஞாபகப்படுத்தினார். பாபாவால் தங்கள் வீட்டிலேயே இங்கனம் இப்பாடம் கற்பிக்கப்பட்டவர்கள் பேறு பெற்ற மக்கள் ஆவார்கள். பக்தரின் அனுபவங்கள். இன்னும் அதிக விறுவிறுப்புள்ள விஷயத்துக்கு தற்போது திரும்புவோம். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அன்புடனும் பக்தியுடனும் யாரொருவர் எனக்கு ஓர் இலை, மலர், பழம் அல்லது நீரை சமர்ப்பிக்கிறாரோ அந்த தூய்மையான தன்னடக்கமுடையவருடைய அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று கூறியிருக்கிறார். சாய்பாபாவின் விஷயத்தில் ஒரு பக்தர் உண்மையிலேயே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பி இருந்து பின்னால் அதை சமர்ப்பிக்க அவர் மறந்துவிட்டார் எனினும் பாபா அவருக்கு அல்லது அவரது நண்பருக்கு அந்த காணிக்கை ஞாபகப்படுத்தி அவரை அளிக்க செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசீர்வதிக்கிறார். இது போன்ற சில நிகழ்ச்சிகள் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. தர்கட் குடும்பம். முன்னர் பிரார்த்தனா சமாஜத்தை சேர்ந்த ராமச்சந்திர ஆத்மராம் என்னும் பாபா சாஹேப் தர்கட் சாய்பாபாவின் ஒரு உறுதியான பக்தர் ஆவார். அவருடைய மனைவியும்
மகனும் சாய்பாபாவிடம் அதற்கிணையாகவோ அல்லது இன்னும் சற்று அதிகமாகவே கூட அன்பு செலுத்தினர். ஒருமுறை திருமதி தர்கட்டும் அவர்களது மகன் தர்கட்டும் மே மாத விடுமுறைக்கு ஷீரடிக்கு போவது என தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் மகன் போக விருப்பமில்லை. காரணம், அவன் பாந்திரா வீட்டை விட்டு போவான் ஆகில் வீட்டில் சாய்பாபாவின் பூஜை முறையாக கவனிக்கப்பட மாட்டாது என்று அவன் கருதியதே ஆகும். ஏனெனில் அவனது தகப்பனார் பிரார்த்தன சமாஜத்தை சேர்ந்தவராதலால் சாய்பாபாவின் பெரிய படத்தை பூஜை செய்வதை அவர் லட்சியம் செய்ய மாட்டார் என்று அவன் கருதினான். எனினும் தனது மகன் செய்வதைப் போன்று அதே விதமாக தான் பூஜா கர்மங்களை செய்வதாக அவர் உறுதியளித்து வாக்களித்த பின்பு ஒரு வெள்ளிக்கிழமை இரவு தாயும் மகனும் ஷீரடிக்கு புறப்பட்டனர். அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை, தர்கட் அதிகாலையில் எழுந்திருந்து பூஜை செய்வதற்கு முன் நீராடி விட்டு பூஜை அறையில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து, பாபா, எனது மகன் செய்த அதே மாதிரியாக நான் பூஜை செய்ய போகிறேன். ஆனால் தயவு செய்து அதை ஒரு இயந்திர கதியான பயிற்சியாக ஆக்கி விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டே பூஜை செய்து சில கற்கண்டு கட்டிகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தார். அக்கற்கண்டு பகல் உணவின் போது பகிர்ந்தளிக்கப்பட்டது. அந்த நாள் மாலையில் அதன் பின்னர் ஞாயிற்றுக்கிழமையும் எல்லாம் நலமாகவே நடந்தேறின. தொடர்ந்து வேலை நாளான திங்கள் கிழமையும் நன்றாக கழிந்தது. தனது வாழ்நாளிலே இம்மாதிரியான பூஜைகளை செய்வதறியாத தர்கட் தன் மகனுக்கு வாக்களித்தபடி எல்லாம் மிகவும் திருப்திகரமான முறையிலேயே நடந்தேறி கொண்டிருப்பதில் தனக்குள்ளேயே பெருமளவு நம்பிக்கை பெற்றார். அடுத்த நாளான செவ்வாயன்று வழக்கம் போல் காலையில் பூஜையை நிகழ்த்திய பின் தனது வேலைக்கு சென்றார். மதியம் வீட்டுக்கு வந்து உணவு பரிமாறப்பட போது பகிர்ந்து கொள்ள கற்கண்டு பிரசாதம் இல்லாததை கண்டார். அவர் தமது சமையல்காரனை விசாரித்ததில் காலையில் எவ்வித நைவேத்தியமும் செய்யப்படவில்லை என்று அறிந்தார். பூஜையின் அந்த அம்சத்தை நிகழ்த்த அவர் அடியோடு மறந்து விட்டிருந்தார். இது குறித்து தனது இருக்கையை விட்டு எழுந்திருந்து பூஜையில் வீழ்ந்து வணங்கி தமது தவறுதலுக்காக வருத்தம் தெரிவித்து, அதே நேரத்தில் இத்தகைய ஒரு சாதாரண நடைமுறை விஷயத்தில் வழிகாட்டாததற்காக பாபாவை அவர் கடிந்து கொண்டார். பின்னர் தனது மகனுக்கு உண்மையை கூறி ஒரு கடிதம் எழுதி அதில் பாபாவின் பாதத்தடியில் வைத்து புறக்கணிப்பிற்காக தம்மை பொருள் தருளவும் வேண்டுமாறு எழுதியிருந்தார். செவ்வாய்க்கிழமை மதியத்தில் பாந்திராவில் இது நிகழ்ந்தது. ஏறக்குறை இதே நேரத்தில் ஷீரடியில் மத்தியான தீபாராதனை நிகழ்வதற்கு சிறிது முன்பாக பாபா திருமதி தர்கட்டை நோக்கி, அம்மா, பாந்திராவில் உள்ள உனது வீட்டிற்கு ஏதேனும் உண்ணலாம் என்ற எண்ணத்துடன் சென்றிருந்தேன். கதவு பூட்டப்பட்டிருப்பதை கண்டேன். எப்படியோ உள்ளே நுழைந்து தர்கட் தான் உண்பதற்கு ஏதும் விட்டு வைக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் அறிந்தேன். எனவே பசி தணிக்கப்படாமலே திரும்பி விட்டேன் என்று கூறினார். அப்பெண்மணிக்கு இது ஒன்றும் புரியவில்லை. அங்கிருந்த மகனோ, அதாவது பாந்திராவில் பூஜையில் ஏதோ தவறு நிகழ்ந்திருக்கிறது என்று அனைத்தையும் புரிந்து கொண்டு வீடு திரும்ப பாபாவின் அனுமதியை வேண்டினான். பாபா இதை மறுத்தார். எனினும் அங்கேயே அப்பையனை பூஜை செய்ய அனுமதித்தார். அப்போது சீரடியில் நிகழ்ந்த விவரங்களை எல்லாம் பற்றி பையன் தகப்பனாருக்கு ஒரு கடிதம் எழுதி வீட்டில் பூஜையை அலட்சியம் செய்ய வேண்டாம் என்று மன்றாடி வேண்டியிருந்தான். 2 கடிதங்களும் ஒன்றை ஒன்று தாண்டி போய் இருவருக்கும் அடுத்த நாள் கிடைத்தது. இது ஓர் அற்புதம் அல்லவா? திருமதி தர்கட். தற்போது திருமதி தர்கட்டின் நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம். அவள் 3 பொருட்களை சமர்ப்பித்தாள். அதாவது பரீத் அல்லது கத்திரிக்காய் தயிர் பச்சடி, காச்சரியா அதாவது முழு கத்திரிக்காய் பொரியல், பேடா அதாவது பால் கேக். இவற்றை பாபா எங்கனம் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்ப்போம். ஒருமுறை பாபாவின் பெரு பக்தரான பாந்திராவை சேர்ந்த ரகுவீர் பாஸ்கர் புரந்திரே என்பவர் ஷீரடிக்கு தன் குடும்பத்துடன் புறப்பட்டார். பாந்திராவில் திருமதி புரேந்தேரிடம் திருமதி தர்கட் சென்று அவளுக்கு 2 கத்திரிக்காய்கள் அளித்து ஷீரடியில் ஒரு கத்திரிக்காயில் பரித்தும் மற்றதில் கார்ச்சரியாவும் செய்து பாபாவுக்கு அவற்றை பரிமாறும்படி கூறியிருந்தாள். ஷீரடி அடைந்த பின்னர் திருமதி புரந்திரே தனது பரித்துடன் மசூதிக்கு சென்ற அதே தருணத்தில் பாபா தமது சாப்பாட்டிற்காக அமர்ந்து கொண்டிருந்தார். பாபா பரித் மிகவும் ருசியாக இருப்பதை கண்டார். எனவே அவர் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தனக்கு இப்போது காச்சரியா வேண்டும் என கூறினார். ராதாகிருஷ்ண மாயிக்கு பாப்பா காச்சரியாக்கள் வேண்டுகிறார் என்ற செய்தி அனுப்பப்பட்டது. இது கத்திரிக்காய் சீசன் இல்லை ஆதலால் அவள் குழப்பம் அடைந்தாள். கத்திரிக்காயை எப்படியாவது பெறுவது என்பதில் தற்போதைய பிரச்சனை. பரித்தை யார் கொண்டு வந்தார் என்று விசாரித்ததில்
காச்சரியா பரிமாறும் பணியிலும் திருமதி புரந்தரே ஒப்புவிக்கப்பட்டிருந்தாள் என அறியப்பட்டது. காச்சரியாவை பற்றிய பாபாவின் வேண்டுதலின் உட்குறிப்பை அனைவரும் புரிந்து கொண்டனர். எங்கும் வியாபித்திருக்கும் அவர்தம் ஞானத்தை கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் செயலிழந்தனர். 1915 வருடம் டிசம்பர் மாதத்தில் கோவிந்த் பலராம் பான்கர் என்பவர் தனது தந்தையின் திவசங்களையெல்லாம் செய்வதற்காக ஷீரடிக்கு செல்ல விரும்பினான். புறப்படுவதற்கு முன் திருமதி தர்கட்டை பார்க்க வந்தான். அப்போது பாபாவுக்கு ஏதேனும் கொடுத்தனுப்ப வேண்டும் என்று திருமதி தர்கட் நினைத்தாள். வீடு அனைத்திலும் தேடியும் முன்னமே நைவேத்தியமாக அளிக்கப்பட்டிருந்த பேடா ஒன்றை தவிர வேறெதையும் அவள் காணவில்லை. பையன் கோவிந்த் மிகவும் துயர் கொண்ட நிலையில் இருந்தான். எனினும் பாபாவிடம் கொண்டுள்ள பெரும் பக்தியின் காரணமாக அவனுடன் பேடாவை கொடுத்து அனுப்பினாள். பாபா அதனை ஏற்றுக்கொள்வாள் என நம்பினாள். கோவிந்த் ஷீரடிக்கு சென்று பாபாவை கண்டான். ஆனால் பேடாவை தன்னுடன் எடுத்து செல்ல மறுத்து விட்டான். பாபா பொறுத்திருந்தார். மறுபடியும் மாலையில் சென்றபோது பேடாவை கொண்டு செல்லாமல் வெறுங்கையுடன் சென்றான். பாபா இதற்கு மேல் பொறுக்க இயலாதவராய், எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். ஒன்றும் இல்லை என பதில் வந்தது. மீண்டும் பாபா அவனை கேட்டார். அதே பதில்தான் அளிக்கப்பட்டது. பின்னர், நீ புறப்படும் போது அம்மா உன்னிடம் எனக்காக இனிப்பு பலகாரம் கொடுக்கவில்லையா என்று பாபா கேட்டார். உடனே பையனுக்கு எல்லாம் நினைவு வந்தது. வெட்கமடைந்து பாபாவிடம் தன்னை மன்னிக்க வேண்டிக் கொண்டு தான் இருந்த இடத்திற்கு ஓடிப்போய் பேடாவை கொண்டு வந்து பாபாவிடம் கொடுத்தான். கையில் அதை பெற்ற உடனேயே பாபா வாயிலிட்டு பேராவலுடன் விழுங்கி விட்டார். இவ்வாறாக திருமதி தர்கட்டின் பக்தி கண்டுணரப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது இந்நிகழ்ச்சியால் நிரூபிக்கப்பட்டது. பாபா எவ்வாறு திருப்தியுடன் உண்பிக்கப்பட்டார்? ஒருமுறை திருமதி தர்கட் ஷீரடியில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் தங்கி இருந்தார். மதிய உணவு தயாராகி பதார்த்தங்கள் பரிமாறப்படும் போது பசியுள்ள ஒரு நாய் அங்கு வந்து குறைக்கத் தொடங்கியது. திருமதி தர்கட் உடனே எழுந்திருந்து ஒரு ரொட்டி துண்டை விட்டெறியவும் அது மிகுந்த சுவை உணர்வோடு அதை கவ்வி விரைவாக விழுங்கிவிட்டது. பிற்பகல் அவள் சாய்பாபா அவளிடம், அம்மா, நான் பெருமளவு திருப்தியுறும் வகையில் எனது பிராணங்கள் யாவும் நிறைவு பெற்றன. இவ்விதமாக எப்போதுமே நடப்பாயாக. இது உன்னை நன்னிலையில் வைக்கும். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு போய் பேசவே மாட்டேன். என்னிடம் இவ்விதமாக இரக்கம் கொள்வாய். முதலில் பசியாய் இருப்போருக்கு உணவு கொடுத்த பின் நீ உண்பாயாக. இதை நன்றாக கவனித்துக்கொள் என்று கூறினார். முதலில் அவளால் இந்த பொருளை உணர இயலவில்லை. எனவே அவள், எங்கனம் நான் தங்களுக்கு உணவு அளித்திருக்க முடியும்? நானே உணவுக்கு மற்றவர்களை சார்ந்து பணம் கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என கூறினாள். அதற்கு பாபா, இந்த கவர்ச்சிமிகு ரொட்டியை உண்டு நான் மனப்பூர்வமாக திருப்தி அடைந்தேன். நான் இன்னும் ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறேன். உணவு வேளைக்கு முன்னர் நீ பார்த்து ரொட்டி அளித்த நாயானது என்னுடன் ஒன்றியதே ஆகும். இவ்வாறாக மற்ற உயிரினங்களிலும், அதாவது பூனைகள், பன்றிகள், ஈக்கள், பசுக்கள் முதலியன என்னுடன் ஒன்றனவே ஆகும். நான் அவைகளில் உருவத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என்னை இவ்வனைத்து படப்புயிர்களிலும் பார்க்கிறவன் எனக்கு உகந்தவன். எனவே தத்வயத்தையும் வேதத்தையும் ஒழித்து இன்று செய்ததைப் போல் எனக்கு சேவை செய் என்று கூறினார். இவ் அமிர்தத்தினை நிகர் மொழிகளை கேட்டு அவள் உருகி அவளது கண்கள் பனித்து தொண்டை அடைத்து அவளது மகிழ்ச்சி எல்லையற்றதாக ஆகியது. நீதி, கடவுளை எல்லா படைப்புயிர்களிலும் காண்பாயாக என்பதில் இவ்வத்தியாயத்தின் நீதி ஆகும். உபனிஷதங்கள், பகவத்கீதை, பாகவதம் இவைகளெல்லாம் ஜீவராசிகள் அனைத்திலும் கடவுள் அல்லது தெய்வீகத்தை காணும்படியாகவே வற்புறுத்தி அறிவுறுத்துகின்றன. இவ் அத்தியாயத்தின் முடிவில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியாலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களிலும் உபனிஷத யோசனைகள் எவ்வாறு நடைமுறைக்கு கொண்டு வருவது என்று சாய்பாபா விளக்கி காட்டியிருக்கிறார். இவ்வாறாக சாய்பாபாவின் உபதேசத்தின் விரைவாளராக அல்லது குருவாக இருந்து அருளினார். இத்துடன் அத்தியாயம் 9 நிறைவு பெறுகிறது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 10. சாய்பாபாவின் வாழ்க்கை நடைமுறை, அவர் படுக்கும் பலகை, ஷீரடியில் அவரின் வாசம், அவரின் அறிவுரைகள், அவரின் பணிவு, மிகவும் எளிய வழி. அன்புடன் எப்போதும் அவரையே, அதாவது சாய்பாபாவையே நினைவூட்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் அனைவருக்கும் நன்மை செய்யும் கவனத்தால் கவரப்பட்டு
ஆத்மாவிலே உறைந்து நின்றார். வாழ்வு சாவு என்னும் புதிரை விடுவிக்கும் வழி அவரை நினைவுபடுத்திக் கொள்வது மட்டுமே. சாதனைகளிலே இதுதான் மிக மிக எளியதும் சிறந்ததுமான சாதனை ஆகும். ஏனெனில் அது எவ்வித செலவையும் உள்ளடக்காதது. இங்கு ஒரு சிறு முயற்சி பெரும் பரிசுகளை கொணர்கிறது. நமது புலன்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கும் தோறும் நிமிடத்திற்கு நிமிடம் இந்த சாதனையை பழக வேண்டும். மற்ற எல்லா தேவதைகளும் வெற்று தோற்றமே. குருவே ஒரே கடவுள். சத்குருவின் புனித திருவடிகளை நினைவு கூர்வோமே ஆனால் அவர் மேலும் சிறப்பான நிலைக்கு நமது அதிர்ஷ்டத்தை மாற்றிவிட இயலும். அவருக்கு சிறப்பாக சேவை செய்வோம் ஆனால் நாம் நமது சம்சாரத்தினின்று விடுபடுகிறோம். நியாயம், மீமாம்சம் போன்ற தத்துவங்களை நாம் பயில தேவையில்லை. அவரை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்துக் கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள் கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம். ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பதை போன்றே இவ்வுலக வாழ்வென்னும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும். தமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான களிப்பேறு வகையையும் அவர்களுக்கு உரிதாக்குகிறார். கடந்த அத்தியாயத்தில் பாபாவின் பிச்சையை பற்றியும் பக்தர்களின் அனுபவங்களை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றியும் கூறப்பட்டது. பாபா எவ்வாறு வாழ்ந்தார், எவ்வாறு தூங்கினார், எவ்வாறு கற்பித்தார் என்று வாசகர்கள் தற்போது கேட்பார்களாக. பாபாவின் அற்புதமான படுக்கும் பலகை. பாபா எங்கு எவ்வாறு தூங்கினார் என்பதை காண்போம். 4 முழம் நீளமும் 1 முழம் அகலமும் உள்ள பலகையை பாபா படுத்து உறங்குவதற்காக நானா சாஹிப் டேங்கிலே கொணர்ந்தார். அதனை தரையில் போட்டு அதன் மீது படுத்து உறங்குவதற்கு பதிலாக மசூதியின் உத்தரங்களில் இற்றுப்போன கந்தல் துணிகளால் அதை ஒரு ஊஞ்சல் போல் கட்டி அதன் மீது படுத்துறங்க ஆரம்பித்தார். எப்படி பாபாவின் உடலை அது தாங்குகிறது என்பது ஒருபுறம் இருக்க, தனியாக படுக்கையே தாங்குவது பிரச்சனையாக உள்ள அளவுக்கு மெல்லியதாகவும் இற்று போயும் அக்கந்தல் துணி இருந்தது. ஆனால் எவ்விதமாகவோ பாபாவின் லீலையால் மட்டுமே அக்கந்தல் துணி பாபாவின் கனத்துடன் பலகையும் தாங்கவே செய்தது. பலகை 4 மூலைகளிலும் மூளைக்கொரு மண்விளக்கு வீதம் ஏற்றி இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக வைப்பார். இப்பலகையின் மீது பாபா அமர்ந்து கொண்டிருப்பதையோ துயன்று கொண்டிருப்பதையோ கண்ணுறும் தரிசனமானது தேவர்களுக்கும் கிடைப்பதற்கு அரியதொன்றாகும். அதில் பாபா எங்கனம் ஏறி இறங்கினார் என்பது அனைவருக்கும் வியப்பை விளைவிப்பதாயிருந்தது. இதனை அறியும் ஆர்வத்துடன் பாபா ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பதற்காக பல கவனமுள்ள பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருந்த போதிலும் ஒருவரும் அதனை காண்பதில் வெற்றி பெறவில்லை. இவ்விசித்திரமான அருஞ்செயலை நுணுகி காண்பதற்காக கூட்டம் அதிகரிக்கவே ஒரு நாள் பாபா பலகையை துண்டு துண்டாக உடைத்து எரிந்து விட்டார். 8 விதமான மகாசக்திகளும் பாபாவின் ஆணையில் இருந்தன. அவர் அவைகளை ஒருபோதும் பயிற்சிக்கவோ அல்லது அவைகளுக்காக ஏங்கவோ இல்லை. அவைகள் பாபாவின் முழுமையினால் தாமாகவே அவரை வந்தெய்தின. பிரம்மத்தின் உருவ வெளிப்பாடு. 5 அடி 3 அங்குல உயரமுள்ள மனிதனைப் போல் பாபா தோற்றம் அளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்ந்தார். அந்தரங்கமாக அவர் பந்தமற்றவராகவும் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நலத்தை விரும்பினார். அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவராகவும் இருப்பினும் புறத்தில் தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார். உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு கொள்ளாதவராயிருந்தார். அந்தரங்கத்தில் பிரம்மானந்த நிலையை அவர் எய்தவராய் இருந்தார். பகிரங்கமாய் பிசாசை போன்று நடந்து கொண்டார். அந்தரங்கமாய் அவர் அத்வயத்தை விரும்பினார். பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார். சில நேரங்களில் அனைவரையும் பாசமாக ததும்ப நோக்கினார். சில சந்தர்ப்பங்கள் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார். சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார். சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார். அமைதியாகவும் பதற்றமற்றவராகவும் பொறுமை உள்ளவராகவும் நல்ல சமநிலை உள்ளவராகவும் இருந்தார். ஆத்மாவிலேயே உறைந்து அதனாலே கவரப்பட்டு அதன் வயமாக ஆனார். தமது பக்தர்களுக்காக செய்யப்பட வேண்டியவற்றை நன்கு செய்து முடித்தார். எப்போதும் அவர் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். ஒருபோதும் பிரயாணம் செய்யவில்லை. அவரது தண்டம் சிறு குச்சியே ஆகும். அதை எப்போதும் தமது கைகளில் எடுத்து சென்றார். சாந்தமாகவும் எண்ணங்களில் இருந்து விடுபட்டவராகவும் இருந்தார். செல்வத்தையும் புகழையும் அவர் லட்சியம் செய்யாது
பிச்சை எடுத்தே வாழ்ந்தார். இத்தகைய வாழ்க்கையை அவர் நடத்தினார். அல்லாஹ் மாலிக், அதாவது இறைவனே எஜமானர் என்று அவர் எப்போதும் சொல்லிக் கொண்டிருந்தார். அடியவர்களிடம் அவர் கொண்டிருந்த அன்பு ஏராளமானதும் தடையற்றதும் ஆகும். ஆத்மஞாப சுரங்கமாகவும் பிரமானந்தம் முழுவதையும் நிரம்ப பெற்றவராகவும் இருந்தார். சாய்பாபாவின் தெய்வீக ரூபம் இத்தகையது. அத்தகைய எல்லையற்ற, முடிவற்ற, பாகுபாடற்ற, புல் பூண்டிலிருந்து பிரம்மா வரையுள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் அரவணைக்கும் ஏக தத்துவமே சாய்பாபாக அவதரித்தது. உண்மையில் தகைமையும் நல்ல அதிர்ஷ்டமும் பெற்ற மக்கள் சாய்பாபா என்ற பொக்கிஷ புதையலை பெற்றனர். உண்மையான மதிப்பை அறியாதவர்கள் அவரை ஒரு மனிதனாக, சாதாரண மானிட பிறவியாக கருதுகிறார்கள். அவர்கள் உண்மையிலேயே பரிதாபத்துக்கு உரியவர்கள் ஆகிறார்கள். பாபாவின் ஷீரடி வாசமும் பிறந்த ஆண்டு பற்றிய அனுமானமும். சாய்பாபாவின் சரியான பிறந்த நாளையும் அவரது பெற்றோரையும் ஒருவரும் அறியார்கள். அவரது ஷீரடி வாசத்தில் இருந்து அதை ஏறக்குறைய தீர்மானிக்கலாம். அவர் 16 வயது பாலகனாக இருக்கும்போது முதலில் ஷீரடிக்கு வந்தார். 3 ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார். பின்னர் திடீரென்று சில காலம் மறைந்து விட்டார். சிறு காலத்திற்கு பின் நைஜாம் அவுரங்காபாத்திற்கு அருகில் 20 வயது நிரம்பி இருக்கும் போது தோன்றினார். மீண்டும் ஷீரடிக்கு சாந்த் பாடிலின் கல்யாண கோஷ்டியுடன் திரும்பினார். பின்னர் தொடர்ந்து 60 ஆண்டுகள் அவர் ஷீரடியிலே வாழ்ந்தார். அதற்கு பின்னர் 1918ஆம் ஆண்டில் மகா சமாதி அடைந்தார். அதிலிருந்து பாபாவின் பிறந்த வருடம் ஏறக்குறைய 1838ஆக இருக்கலாம் என்று கூற இயலும். பாபா மேற்கொண்ட பணியும் உபதேசமும். முனிவரான ராம்தாஸ் 17ஆம் நூற்றாண்டில் செழித்தோங்கி விளங்கினார். பசுக்களையும் அந்தணர்களையும் யவனர்களிடமிருந்து, அதாவது முகலாயர்களிடமிருந்து காப்பாற்றுதல் என்னும் தாம் மேற்கொண்ட குறிக்கோளை பெருமளவிற்கு நிறைவு செய்தார். ஆனால் அவருக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் இரு வகுப்பினருக்கும் மீண்டும், அதாவது ஹிந்து முஸ்லிம்களுக்குள் வேற்றுமை அதிகரித்தது. அந்த பாதாள பள்ளத்தினை இணைக்கும் பாலமாக சாய்பாபா விஜயம் செய்தார். அனைவருக்கும் அவர் தம் நிரந்தரமான உபதேசத்தின் உட்கருத்து இவ்வாறானதாகும். ராமரும் ரஹீமும் ஒன்றே ஒன்றுதான். அவர்களுக்குள் எல்லளவும் வேற்றுமை இல்லை. பின்னர் ஏன் அவர்களின் அடியவர்கள் சச்சரவு புரிந்து தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றனர்? கள்ளங்கபடம் அறியாத மக்களாக கைகோர்த்து இரு வகுப்பினரும் ஒன்றாய் இணைந்து விவேகத்துடன் நடந்து கொள்ளுங்கள். இங்கனமாக உங்களது குறிக்கோளாகிய தேசிய ஒற்றுமையை ஈட்டப் பெறுவீர்கள். போராடி வாதாடுதல் நன்றென்று. எனவே விவாதிக்க வேண்டாம், மற்றவர்களிடம் போட்டி போட வேண்டாம். எப்போதும் உங்களது அக்கறையினையும் நலத்தினையுமே கருத்தில் கொள்வீர்களாக. கடவுள் உங்களை காப்பாற்றுவார். யோகம், தியாகம், தவம், ஞானம் என்பவை கடவுளை அறியும் நெறிகள். இந்த வழியில் ஏதேனும் ஒன்றில் மூலம் நீங்கள் அதில் வெற்றி பெற இயலாவிடில் உங்கள் பிறப்பு வீணே ஆகும். யாரேனும் ஏதாவது தீமையை உங்களுக்கு செய்வாராகில் அதற்காக பழிக்கு பழி வாங்காதீர்கள். நீங்கள் ஏதேனும் செய்ய இயலுமானால் பிறருக்கு சிறிது நன்மையை செய்வீராக. இது அனைவருக்கும் சாய்பாபா அளித்த உபதேசத்தின் சுருக்கம். இது லௌகிக ஆன்மீக விஷயங்கள் இரண்டிலும் நயம் பயப்பதாகும். சத்குருவாக சாய்பாபா. ஏராளமான குருக்கள் இருக்கின்றனர். தங்கள் கரங்களில் ஜால்ரா, தாளக்கருவி, வீணை சகிதம் வீடுதோறும் சென்று தமது ஆத்மீகத்தை படோடபம் செய்து கொள்ளும் குருக்கள் உண்டு. அவர்கள் மந்திரங்களை தமது சீடர்களின் காதில் ஓதி அவர்களிடமிருந்து பணத்தை கறப்பர். நமது சீடர்களுக்கு கடவுள் பற்றையும் கடவுள் நம்பிக்கையும் உபதேசிப்பதாக உணர்ச்சி வகையில் வெளிப்படையாக காட்டிக்கொள்வர். ஆனால் அவர்களே இறை அனுபவம் அற்றவராக இருப்பர். ஆனால் சாய்பாபா நமது தகைமையும் மெய் உணர்வையும் காண்பிப்பதற்கு எவ்வித சிறிய முயற்சியும் எடுக்கவே இல்லை. அடியவர்களிடம் பெருமளவு அன்பு கொண்டிருந்தார். 2 விதமான குருக்கள் இருக்கின்றனர். ஒன்று நியத், அதாவது நியமிக்கப்பட்டவர்கள், குறிக்கப்பட்டவர்கள். 2 அநியத், அதாவது நியமிக்கப்படாதவர்கள், பொதுவானவர்கள். பின்னவர்கள் தங்கள் உபதேசங்களால் நம்மிடத்தில் உள்ள நற்பண்புகளை அபிவிருத்தி செய்கின்றனர். நமது இதயத்தை தூய்மைப்படுத்துகின்றனர். நம்மை வீடு பேற்றை அடையும் பாதையில் செல்ல தூண்டுகின்றனர். இதற்கு மாறுபாடாக முன்னவர்களாகிய குருக்களோ நமது தனி இயல்பை அழித்து நீயே அது என்று உணர செய்து நம்மை ஏத்துவத்தில் ஸ்தாபிக்கின்றனர். பல்வேறு வகையான உலக ஞானத்தை அளிக்கும் பல திறத்தான குருக்கள் இருக்கின்றனர். ஆனால் நம்மை நமது இயற்கையில், அதாவது ஆத்மாவில் நிலைப்படுத்தி உலக வாழ்வென்னும் சாகரத்துக்கு அப்பால் நம்மை சுமந்து செல்பவரே சத்குரு எனப்படுவர்.
சாய்பாபா அத்தகைய ஒரு சத்குரு ஆவார். அவருடைய பெருமையை விவரிக்க இயலாது. யாரேனும் பாபாவின் தரிசனத்தை பெற சென்றால் கேட்கப்படாமலே அவரது கடந்த கால, நிகழ்கால, எதிர்காலங்களின் ஒவ்வொரு விவரத்தையும் உரைப்பார். எல்லா ஜீவராசிகளிடமும் அவர் தெய்வீகத்தை கண்டார். நண்பர்களும் பகைவர்களும் அவருக்கு ஒன்றே. அவாவற்றவராகவும் சமன் செய்யப்பட்டவராகவும் இருந்த அவர் தீயோருக்கு கட்டுப்பட்டு செவி சாய்த்தார். சுபிட்சத்திலும் எதிரடையான சூழ்நிலையிலும் அவர் ஒரே மாதிரியாக இருந்தார். எப்போதும் எவ்வித ஐயமும் அவரை தீண்டவில்லை. இவ்வுடம்பில் அவர் ஏங்கினார் எனினும் எல்லளவு நமது உடம்பிலேயோ வீட்டிலேயோ பற்றற்றவராகவே இருந்தார். உடல் உருகொண்டு அவர் தோற்றமளித்தாலும் உண்மையில் அருவமானவர், அதாவது இந்த வாழ்க்கையில் இருந்தே விடுதலை ஆனவர். இத்தகைய சாயை தங்கள் கடவுளாக வழிபட்ட ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உண்ணும் போதும் அருந்தும் போதும் புலக்கடையிலும் வயலிலும் மற்ற பிற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் சாயை நினைவு கூர்ந்தார்கள். அவர் புகழை பாடினார்கள். சாயே தவிர பிறிதொரு கடவுளை அவர்களுக்கு தெரியாது. ஷீரடியில் வசித்த பெண்கள் அன்பின் இனிமையை எங்கன விவரிக்க முடியும்? அறியாதவர்களாய் இருப்பினும் அவர்களின் தூய அன்பு எளிய கிராம மொழியில் பாபாவின் புகழை கவிதையாகவும் தெம்மாங்க பாடலாகவும் பாட உணர்வூட்டியது. எழுத்தறிவு அவர்களிடம் இல்லையா எனினும் உண்மை கவித்துவத்தை அவர்களின் எளிமையான பாடல்களில் தெளிவாக உணர முடியும். படிப்பறிவு அன்று ஆழ்ந்த அன்பே அத்தகைய பொருள் செறிந்த பாடல்களை வெளிக்கொணர்ந்து அப்பாடல்களை ஆழ்ந்த அன்பின் வெளிப்பாடே. சற்றே அறிவு கூர்மையுள்ள ஆர்வலரால் அவற்றை உணர்ந்து இன்புற முடியும். இந்த கிராமிய பாடல்களை சேகரித்து தொகுப்பது மிகவும் அவசியமான ஒன்று. பாபாவின் விருப்பத்தால் அதிர்ஷ்டமுடைய பக்தர்கள் எவரேனும் இப்பணியை மேற்கொண்டு சாய்லீலா சஞ்சிகையிலோ அல்லது தனி புத்தமாகவோ பரிசூரிக்கலாம். பாபாவின் பணிவுடைமை. பரமாத்மா அல்லது கடவுள் 6 குணாதிசயங்களை உடையவராக கூறப்படுகிறது. அதாவது புகழ், செல்வம், பற்றின்மை, ஞானம், பேராற்றல், வல்லன்மை ஆகியவை ஆகும். பாபா இவை அனைத்தையும் தன்னிடத்து உடையவராக விளங்கினார். இவ்வுடம்பில் அடியவர்களுக்காக அவதரித்தார். அவரது அருளும் அன்பும் அதிசயத்தக்கவை. ஏனெனில் தமது அடியவர்களை தம்மிடம் ஈர்த்து இழுத்தார். இல்லாவிடில் யார்தான் அவரை அறிந்திருக்க இயலும்? அவர் தமது பக்தரின் பொருட்டாக வாக்கின் தெய்வம், அதாவது சரஸ்வதி தேவி கூட உரைக்க துணியாத அத்தகைய சொற்களை அவர் கூறினார். அதற்கு இதோ ஒரு உதாரணம். மிகவும் எளிமையுடன் அவர் கூறியது பின்வருமாறு: நான் அடிமைகளுள் அடிமை, உங்களுக்கு கடன்பட்டவன். உங்களது தரிசனத்திலேயே திருப்தி அடைகிறேன். தங்களது திருவடிகளை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் பெற்றேன். நான் தங்களது மனத்தில் உள்ள ஒரு புழு. அங்கனமாகவே என்னை நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக கருதுகிறேன். எத்தகைய பணிவுடைமை! இதை பிரசுரிப்பதன் மூலம் சாயிக்கு எத்தகைய அவமரியாதை செய்யப்பட்டது என்று எவரேனும் நினைப்பாராகில் அவர்களிடம் மன்னிப்பை வேண்டிக் கொள்கிறேன். அதற்கு பிராயச்சித்தமாக பாபாவின் நாமத்தை பாடி ஜெபிப்போமாக. பாபா வெளிப்படையாக உணர்ச்சி நுகரும் கூறு மற்றும் பொருட்களால் மகிழ்வர் போல் தோன்றினாலும் அவருக்கு அவைகளில் எல்லளவும் தனிசுவை திறமோ அவைகளை மகிழ்ந்து அனுபவிக்கும் பிரஞ்சையோ இருந்ததில்லை. அவர் உண்டார் எனினும் சுவை அறியவில்லை, பார்த்தார் எனினும் பார்த்தவைகளில் அவர் எவ்வித விருப்பையும் உணர்ந்திருக்கவில்லை. காம உணர்வுகளை பற்றி கருதுங்கால் அவர் ஹனுமானை போன்ற பூரண பிரம்மச்சாரி ஆவார். எதன்பாலும் பற்றற்றவராக இருந்தார். அவரே தூய உணர்வுகளின் திரளாகவும் ஆசை, கோபம், மற்ற உணர்ச்சிகள் அடங்கி அமைதியுறும் இடமாகவும் திகழ்ந்தார். சுருக்கமாக அவர் அவாவற்றவர், கட்டற்றவர், முழு நிறைவானவர். இக்கூற்றை சித்தரிக்கும் வகையில் ஒரு அதிசய நிகழ்ச்சியை கூறலாம். நானாவளி. ஷீரடியில் நானாவளி என்ற பெயரில் தனி போக்குள்ள விசித்திரமான மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் பாபாவின் வேலைகளையும் காரியங்களையும் கவனித்து வந்தான். ஒருமுறை அவன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த பாபாவிடம் சென்று நான் அதில் உட்கார வேண்டியிருப்பதால் பாபாவை எழுந்திருக்கும்படி கூறினான். பாபா உடனடியாக எழுந்திருந்து தாம் அமர்ந்திருந்த ஆசனத்தை காலி செய்தார். அதில் அவன் அமர்ந்து கொண்டான். சிறிது நேரம் அமர்ந்திருந்த பின்னர் அவன் எழுந்திருந்து பாபாவை அமர்ந்து கொள்ள சொன்னான். பாபா ஆசனத்தில் அமர்ந்தார். பிறகு அவன் பாபாவின் பாதங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்து விட்டு சென்று விட்டான். தாம் அதிகாரம் செலுத்தப்பட்டதிலும் வெளியேற்றப்பட்டதிலும் பாபா எல்லளவு வருத்தம் அடையவில்லை. இந்த நானாவளி பாபாவை மிகவும் நேசித்தான். பாபா மகா சமாதி எய்திய 13வது நாள் தாமும் சமாதி அடைந்தான். மிகவும் எளிய வழி.
முனிவர்களுடைய கதையை கேட்பதும் அவர்களின் சத்சங்கத்தில் இருப்பதும், புறத்தில் சாய்பாபா சாதாரண மனிதர் போன்று நடித்தாலும் அவரது செய்கைகள் அவரது அசாதாரண புத்தி சாதுரியத்தையும் திறமையும் காண்பித்தன. அவர் எதை செய்த போதிலும் அவைகள் அடியவரின் நன்மை கருதியே செய்யப்பட்டன. தமது அடியவர்களுக்காக சுவாச நியமத்தையோ அல்லது எத்தகைய வழிபாட்டு முறையையோ அவர் வகுத்துரைக்கவில்லை, அல்லது எவ்வித மந்திரத்தையும் எவர் காதிலும் அவர் ஓதவில்லை. எல்லாவித புத்திசாலித்தனத்தையும் விட்டொழித்து விட்டு எப்போதும் சாயி சாயி என்று ஞாபகமூட்டி கொள்ளும்படி அவர்களிடம் கூறினார். இதை செய்வீர்களானால் உங்களது கட்டுகளெல்லாம் விடுபட்டு விடுதலை அடைவீர்கள் என்று உரைத்தார். 5 நெருப்புகளிடையே அமர்தலும் யாகங்களும் பிரயாணங்களும் அஷ்டாங்க யோகங்களும் அந்தணர்களால் மட்டுமே இயலுவதாகும். மற்ற வகுப்பினருக்கு அவைகளால் எவ்வித பலனும் இல்லை. மனிதனின் தொழில் நினைப்பதாகும். எண்ணமின்றி அது ஒரு நிமிடமும் இருக்க முடியாது. புலன் உணர்விற்கு சார்பான பொருட்களை அதற்கு நீங்கள் அளித்தால் அதை பற்றி நினைக்கும். அதற்கு குருவை அளித்தால் அது குருவையே பற்றி எண்ணமிடும். நீங்கள் மிக்க கவனத்துடன் சாயின் பெருமையையும் பேராற்றலையும் கேட்டீர்கள். இதுவே சாயியை இயற்கையாக நினைவூட்டி கொள்ளுதலிலும் வழிபடுதலிலும் கீர்த்தனை செய்வதும் ஆகும். மேலே கூறப்பட்ட மற்ற சாதனைகளைப் போன்று இக்கதைகளை கேட்பது என்பது அவ்வளவு கடினமானது அல்ல. அக்கதைகளை சம்சாரம் என்னும், அதாவது உலக வாழ்க்கை பயத்தை அழித்து உங்களை ஆத்மீக பாதையில் அழைத்து செல்கின்றன. எனவே இக்கதைகளை கவனத்துடன் கேளுங்கள், அவைகளை தியானியுங்கள், அவைகளை ஜீரணித்து கொள்ளுங்கள். இம்முறை பின்பற்றப்பட்டால் அந்தணர்கள் மட்டுமின்றி பெண்ணினமும் கீழ்குலத்தாரும் தூய்மை அடைந்து புனிதம் அடைவர். நீங்கள் உங்களது உலக கடமைகளை செய்து கொண்டோ கவனித்து கொண்டோ இருக்கலாம். ஆனால் உங்களது மனதை சாய்க்கும் அவரது கதைக்கும் அளித்து விடுங்கள். பின்னர் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாகும். இதுவே மிகவும் எளிமையான வழியாகும். எனினும் அனைவரும் ஏன் இதை பின்பற்றவில்லை? காரணம் என்னவென்றால், கடவுள் அருளின்றி முனிவர்களின் கதையை கேட்கும் ஆர்வம் நமக்கு வருவதில்லை. கடவுள் அருளால் எல்லாம் தட்டு தடங்கல்கள் இன்றி எளிதாக நடந்தேறுகிறது. முனிவரின் கதையை கேட்பது என்பது ஒரு வழியில் அவர்களின் சத்சங்கத்தை பெறுதலை நிகழ்ப்பதாகும். முனிவர்களின் கூட்டுறவின் முக்கியமானது மிகவும் பெரியது. நமது உடல் உணர்வையும் அகங்காரத்தையும் அகற்றி பிறப்பு இறப்பு எனும் சங்கிலி தொடர்ச்சியை அறவே அளிக்கிறது. இதய முடிச்சுகளை எல்லாம் துண்டாக அறுத்துவிட்டு தூய உணர்வான கடவுளிடத்திலேயே நம்மை அழைத்து செல்கிறது. புலன் உணர்வு விஷயங்களை பற்றி நமது அவாவின்மை நிச்சயம் அதிகரித்து இன்ப துன்பங்களை நாம் முழுவதும் லட்சியம் செய்யாதவராக்கி ஆத்மீக பாதையில் மென்மேலும் நம்மை அழைத்து செல்கிறது. நாமஸ்மரணம், வழிபாடு அல்லது பக்தி போன்ற சாதனங்கள் உங்களிடம் இல்லையா எனினும் நாளிகளுடன் உங்கள் முழு இதயத்தோடு சரணாகதி அடைவீர்களானால் இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலுக்கு அப்பால் அவர்கள் நம்மை பத்திரமாக இட்டு செல்வார்கள். இக்காரணத்துக்காகவே முனிவர்கள் உலகில் அவதரிக்கிறார்கள். உலகத்தின் பாவங்களை அடித்து செல்லும் கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி முதலிய புனித ஆறுகள் கூட முனிவர்கள் ஸ்தானத்திற்காக தங்களிடம் வர வேண்டும் என்று தங்களை புனிதப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றன. முனிவரின் பேராற்றல் அத்தகையது. முந்தைய பிறவிகளில் நாம் செய்த நற்கர்மங்களின் சேமிப்பு குவிகளால் நாம் சாய்பாபாவினுடைய திருவடிகளை அடைய பெற்றோம். சாயின் ரூப தியானத்துடன் இந்த அத்தியாயத்தை நாம் முடிக்கிறோம். இத்தகைய சுந்தரமான அழகு படைத்த சாயி மசூதியின் விளிம்பில் நின்று கொண்டு உதியை ஒவ்வொரு பக்தருக்கும் அவரவர் நன்மைகளை கருதி கொண்டு விநியோகித்து கொண்டிருக்கிறார். இவ்வுலகை வெறுமையாய் கருதி பரமானந்தத்திலே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கும் அவர் முன்னால் வீழ்ந்து வணங்குகிறோம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 11. சகுன பிரம்மமாக சாயி, டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு, ஹாஜி சிதிக் பால்கே, பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு. இந்த அத்தியாயத்தில் பிரம்மத்தின் அவதாரமான சாயியை விளக்குவோம். அவர் எங்கனம் வழிபடப்பட்டார், எங்கனம் அவர் பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தினார் என்பதை காண்போம். சகுன பிரம்மமாக சாயி. கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு 2 விதமான வழிபாடுகள் உண்டு. அவதரிக்காத நிற்குண வழிபாடு, அவதரித்த சகுன வழிபாடு. இரண்டும் ஒரே பிரம்மத்தை குறித்தாலும் நிற்குணம் உருவமற்றது, சகுனம் உருவம் உள்ளது. சிலர் முன்னதையும் சிலர் பின்னதையும் வழிபடுவதை விரும்புகிறார்கள்.
கீதையில் கூறியதை போன்றே சகுண பிரம்ம வழிபாடு எளிதானதும் ஆரம்ப காலத்திற்கு உகந்ததும் ஆகும். மனிதனுக்கு உருவம் இருப்பதை போன்றே உருவத்துடன் கூடிய கடவுளை வழிபடுவது அவனுக்கு இயற்கையானதும் எளிதும் ஆகிறது. சகுண பிரம்மத்தை சில குறிப்பிட்ட காலக்கூறு வரை வணங்கினால் ஒழிய நமது அன்பும் பக்தியும் அபிவிருத்தியுறாது. நாம் முன்னேறும் போது அது நம்மை நிர்குண பிரம்மத்தை வழிபட இட்டு செல்கிறது. எனவே நாம் சகுண வழிபாட்டுடன் ஆரம்பிப்போமாக. உருவம், யாக குண்டம், தீ, ஒளி, சூரியன், நீர், பிரம்மம் ஆகிய 7ம் வழிபாட்டுக்குரியவை. எனினும் சத்குருவே இவை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர். பற்றின்மையின் அவதாரமும் முழு மனதார்ந்த நமது அடியவர்களின் உறைவிடமான சாயியை இத்தருணத்தில் நினைவு கூறுவோமாக. அவர் மொழிகளில் நமக்குள்ள நம்பிக்கையே ஆசனமாகும். நமது சங்கல்பமாவது நமது ஆசைகள் அனைத்தையும் உதறி தள்ளுதல் ஆகும். சிலர் சாயியை ஒரு பாகவத பக்தர், அதாவது கடவுளின் அடியவர் என்றும் கூறுகின்றனர். மற்றும் சிலர் மகாபாகவத், அதாவது பெரும் அடியவர் என்றும் பகிர்கின்றனர். ஆனால் நமக்கு அவர் கடவுளின் அவதாரம் ஆவார். அவர் எல்லையற்ற அளவு மன்னிப்பவராகவும் கோபமற்றவராகவும் நேர்மையாளராகவும் மென்மையாளராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் ஊமை கூற முடியாத அளவு திருப்தி உடையவராகவும் இருந்தார். அவர் உருவமுள்ளவராக தோன்றினாலும் உண்மையில் உருவகமற்றவராகவும் உணர்ச்சி வேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்தரங்கமாய் சுதந்திரமாகவும் இருந்தார். கங்கை நதி தான் கடலுக்கு செல்லும் வழியில் உஷ்ணத்தால் பாதிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சி அளித்து புது கிளர்ச்சியூட்டி பயிர்களுக்கும் மரங்களுக்கும் உயிரை அளித்து பலரின் தாகத்தையும் தணிக்கிறது. இதை போன்றே சாயி போன்ற புண்ணிய புருஷர்கள், அதாவது ஆத்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போதே அனைவருக்கும் துயராற்றி ஆறுதல் நல்குகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவும் நானே எனது ஆத்மா, எனது வாழும் உருவம், நான் அவரே, அவரே எனது தூய வடிவம் என்றும் கூறியிருக்கிறார். சத்து சித்து ஆனந்தம் என அறியப்படும் இந்த விவரிக்க இயலாத ஆற்றல் அல்லது கடவுளின் சக்தியே ஷீரடியில் சாயி என்னும் ரூபத்தில் அவதரித்தது. ஸ்ருதி பிரம்மத்தை ஆனந்தம் என விவரித்திருக்கிறது. இதை நாம் தினந்தோறும் நூல்களில் படிக்கிறோம் அல்லது கேட்கிறோம். ஆனால் பிரம்மத்தை அல்லது பேரானந்தத்தை ஷீரடியில் மக்கள் மகா ஜனங்கள் அனுபவித்தார்கள். அனைவருக்கும் ஆதாரமான அவருக்கு எவரிடமிருந்து எந்த ஆதாரமும் தேவையா இருக்கவில்லை. ஒரு சாக்கு துண்டையே எப்போதும் தமக்கு ஆசனமாக கொண்டிருந்தார். பக்தர்களால் அது ஒரு மெல்லிய மெத்தை கொண்டு மூடப்பட்டிருந்தது. அவர் சாய்ந்து கொள்ள முதுகிற்கு ஒரு திண்டும் அவர்களாலே வைக்கப்பட்டது. பாபா தமது அடியவர்களின் எண்ணங்களை மதித்தார். அவர்கள் விரும்பியபடியே தம்மை வழிபட அவர்களை அனுமதித்தார். அவர் முன்னிலையில் சிலர் சாமரம் அல்லது விசிறி வீசினார். சிலர் இசைக்கருவிகளை வாசித்தனர். சிலர் அவர்களின் கைகளையும் கால்களையும் கழுவினர். இன்னும் சிலர் வெற்றிலை, பாக்கு மற்றும் பல பொருட்களையும் நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர். ஷீரடியில் அவர் வாழ்ந்தது போல் தோன்றினாலும் அவர் எங்கும் வியாபித்திருந்தார். அவரின் எங்கும் நிறை தன்மையும் அவருடைய பக்தர்கள் தினந்தோறும் உணர்ந்தார்கள். இவ்வாறாக எங்கன வியாபித்திருக்கும் சத்குருவுக்கு தமது பணிவான சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு. ஒருமுறை தாத்யா சாஹேப் நூல்கரின் நண்பரான டாக்டர் பண்டிட் என்பவர் ஷீரடிக்கு பாபாவின் தரிசனத்துக்காக வந்தார். பாபாவை வணங்கிய பின் மசூதியில் அவர் சிறிது நேரம் அமர்ந்திருந்தார். பாபா அவரை தாத்தாபட் கேல்கரிடம் செல்லுமாறு பணித்தார். தாத்தாபட்டிடம் அவர் சென்றார். தாத்தாபட் அவரை நன்கு வரவேற்றார். தாத்தாபட் பூஜைக்காக தமது வீட்டை விட்டு புறப்பட்டார். அவரிடம் டாக்டர் பண்டிட்டும் சென்றார். தாத்தாபட் பாபாவை வழிபாடு செய்தார். இதுகாரும் எவரும் பாபாவின் நெற்றிக்கு சந்தனம் பூச துணிந்ததில்லை. மகள் சபாபதி மட்டுமே பாபாவின் கழுத்தில் சந்தனம் பூசுவது வழக்கம். ஆனால் எளிய மனதுடைய வடியவரான டாக்டர் பண்டிட் பூஜை பொருட்கள் வைத்திருந்த தாத்தாபட்டின் பாத்திரத்தை எடுத்து போய் அதிலிருந்து பிசையப்பட்ட சந்தனத்தை எடுத்து திரிபுரந்தரா எனப்படும் திருநீற்று பட்டையை பாபாவின் நெற்றியில் இட்டார். பாபா எல்லோருக்கும் வியப்பை அளிக்கும் வகையில் ஒரு வார்த்தை கூட கூறாமல் அமைதியாயிருந்தார். அன்று மாலை தாத்தாபட் பாபாவிடம், நெற்றில் சந்தனம் பூசுவதை நீங்கள் தடுத்து கொண்டிருந்தாலும் இப்போது டாக்டர் பண்டிட் அங்கனம் செய்ததை தாங்கள் எப்படி அனுமதித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு பாபா, டாக்டர் பண்டிட் தம்மை அவரது குருவான காக்கா புராணிக் என்று அழைக்கப்பட்ட தோபேஸ்வரை சேர்ந்த ரகுநாத் மகராஜ் என்று நம்பியிருந்ததாகவும் அவர் குருவுக்கு செய்து கொண்டிருப்பதை போன்றே தமது நெற்றியில் சந்தனம் பூசியதாகவும் தெரிவித்தார். எனவே பாபாவால் தடுக்க இயலவில்லை.
டாக்டர் பண்டிட்டென விசாரித்ததில் பாபாவை தனது குரு காக்கா புராணிக் என்று கருதியதாகவும் அதே மாதிரியாகவே அவரை உணர்ந்ததாகவும் கூறினார். எனவே அவர் தனது குருவுக்கு செய்ததை போன்றே திரிபுந்திரத்தை பாபாவின் நெற்றியில் இட்டார். பக்தர்கள் விரும்பியவாறே தம்மை வழிபட பாபா அனுமதித்தார். எனினும் சில சமயங்களில் அவர் வினோதமான முறையில் நடந்து கொண்டார். சில சமயங்களில் பூஜை தட்டை தூக்கி எறிந்து சீற்றமே அவதரித்தது போல் நின்றிருப்பார். அப்போது அவரை எவரே அணுக முடியும்? சில சமயங்கள் அவர் பக்தர்களை கடிந்தார். சில சமயங்களில் மெழுகை காட்டிலும் மென்மையாயிருந்தார். சாந்தத்துக்கும் மன்னிப்புக்குமான ஒரு உருவமாயிருந்தார். கோபத்தால் அவர் குலுங்குவது போல் தோன்றினாலும் அவரது சிவந்த கண்கள் சுற்றி சுற்றி உருண்டாலும் அவர் அந்தரங்கமாய் பாசத்தின் தாரையாக தாயன்பு உடையவராக இருந்தார். உடனே தமது அடியவர்களை கூப்பிட்டு அவர்களிடம் தான் ஒருபோதும் கோபமாக இருந்ததில்லை என கூறி, தாயார் தங்களது குழந்தைகளை உதைத்தார்கள், ஆனால் கடலானது ஆறுகளை புறக்கணித்ததென்றால் தாமும் அடியவர்களின் நலன்களை அலட்சியம் செய்வேன் எனவும் பகிர்ந்தார். தமது பக்தர்களின் அடிமையான அவர் எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதையும் அவர்கள் தம்மை அழைக்கும் போதெல்லாம் மறுமொழி கூறி அவர்களின் அன்பை பெறுவதற்குமே எப்போதும் அவர் பெரிதும் விரும்பினார். ஹாஜி சித்திக் பால்கே. பாபா எப்போது ஒரு அடியவரை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிய முடியாது. அது அவரது எளிய சங்கல்பத்தையே பொறுத்தது. இக்கூற்றுக்கு சித்திக் பால்கேயின் நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு. கல்யாணை சேர்ந்த சித்திக் பால்கே என்ற ஒரு முகமதிய பெருந்தகை மெக்கா மெதினாவுக்கு புனித யாத்திரை செய்துவிட்டு ஷீரடிக்கு வந்தார். வடக்கு நோக்கிய சாவடியில் அவர் வாழ்ந்தார். மசூதியில் திறந்த வெளியில் அவர் அமர்ந்தார். 9 மாதங்கள் பாபா அவரை பொறுப்படுத்தவில்லை. அவரை மசூதிக்குள் நுழையவும் அனுமதிக்கவில்லை. பால்கே மிகவும் தேற்று இயலாத நிலையை எய்தி என்ன செய்வதென்று புரியாமல் இருந்தார். யாரோ ஒருவர் அவரை ஏமாற்றமடைய வேண்டாம் என்றும் பாபாவின் மிக நெருங்கிய அருகில் உள்ள அடியவரான ஷாமாவின் மூலம் பாபாவை அணுக முயற்சிக்கும்படியும் ஆலோசனை கூறினர். சிவபெருமான் அவரது சேவகரும் பக்தருமான நந்தியின் மூலம் அணுகப்படுதலைப் போல் ஷாமாவின் மூலம் பாபா அணுகப்படுதல் வேண்டும் என்றும் கூறினார். பால்கே அந்த யோசனையை விரும்பி ஷாமாவை தனக்காக மன்றாடி கெஞ்சி கேட்குமாறு வேண்டினார். ஷாமாவும் சம்மதித்து பொருத்தமான ஒரு சந்தர்ப்பத்தில் பாபாவிடம், பாபா, பலர் இம்மசூதிக்கு தாராளமாய் வந்து தங்கள் தரிசனத்தை பெற்று போகும்போது தாங்கள் ஏன் இந்த முதிர்ந்த ஹாஜியை மசூதிக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது? அவரை ஒருமுறை ஆசீர்வதித்தார் அருளாகாதா என்று அவரை பற்றி பேசினார். அதற்கு பாபா, ஷாமா, நீ விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள இயலாத அளவு முதிர்ச்சி அற்றவனாய் இருக்கிறாய். ஃபகீர், அதாவது அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும்? அவரது அருளின்றி யாரே மசூதியில் ஏறவல்லார்? நன்று, அவரிடம் சென்று நாளை பார்வி கிணற்றுக்கு அருகில் உள்ள குறுகிய ஒற்றையடி பாதைக்கு வருவாரா என கேட்டு வா என்றார். ஷாமா சென்று உடன்பாட்டு விடையுடன் திரும்பி வந்தார். மீண்டும் அவரிடம் பாபா, எனக்கு 40,000 ரூபாயை 4 தவணைகளில் கொடுக்க சம்மதிப்பாரா என கேள் என்றார். ஷாமா சென்று 40 லட்சம் ரூபாய்கள் கூட தர அவர் சம்மதிப்பதான பதிலுடன் திரும்பி வந்தார். மீண்டும் பாபா, நாங்கள் ஒரு ஆட்டை மசூதியில் வெட்டப் போகிறோம். அவரை அதன் மாமிசம், தொடை, கொட்டை இவைகளில் எது வேண்டும் என கேள் என்று கூறினார். ஹாஜி பாபாவின் கோலம்பாவில் இருந்து, அதாவது மட்பாண்டத்திலிருந்து ஏதாவது ஒரு சிறு துணிக்க பெற்றுக் கொள்வதிலே மகிழ்வதாகவும் ஷாமா பதில் கொண்டு வந்தார். அதை கேட்டு பாபா உணர்ச்சி வசப்பட்டு தமது கையால் மட்கூஜாக்களையும் கோலம்பாவை விட்டெறிந்து விட்டு நேராக காஜியிடம் சென்று தமது கஃப்னி கைகளால் பிடித்து கொண்டு, ஏன் உன்னை நீயே தற்பெருமைப்படுத்தி உயர்வாக கற்பனை செய்து கொண்டு முதிர்ந்த ஹாஜியை போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறாய்? குரானை நீ இவ்விதமாகத்தான் கற்றுணர்ந்தாயா? நீ உனது மெக்கா தல யாத்திரையை குறித்து பெருமை கொள்கிறாய், ஆனால் நீ என்னை அறியவில்லை என்றார். இவ்வாறு கடிந்து கொள்ளப்பட்டதும் ஹாஜி குழப்பமடைந்தார். பாபா பின்னர் மசூதிக்கு சென்று ஒரு கூடை மாம்பழங்களை வாங்கி ஹாஜிக்கு கொடுத்தனுப்பினார். பின்னர் மீண்டும் ஹாஜியிடத்து சென்று தம் பையிலிருந்து ரூபாய் 55 ஹாஜியின் கைகளில் கொடுத்தார். அதிலிருந்து பாபா ஹாஜியை விரும்பினார். உணவுக்கு அவரை அழைத்தார். பாபா ஹாஜியை விரும்பும் போதெல்லாம் மசூதினுள் அழைத்தார். பாபா சில சமயங்கள் அவருக்கு சில ரூபாய்கள் அளித்தார். இவ்வாறாக பாபாவின் தர்பாரில் ஹாஜியும் சேர்க்கப்பட்டார். பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு. பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் ஆணைக்கு ஈண்டு உதாரணமாக 2 நிகழ்ச்சிகளை கூறி அத்தியாயத்தை முடிப்போம். ஒரு நாள் மாலையில் நேரத்தில் ஷீரடியில் பயங்கரமாக புயல் வீசியது. கருமேகங்களால் வானம் திரடப்பட்டிருந்தது. காற்று பலமாக வீசத் தொடங்கியது.
மேகங்கள் கர்ச்சித்து மின்னல் பளிச்சிட்டது. மழை வெள்ளமாய் பொழிய தொடங்கியது. சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது. ஷீரடியில் இருந்த சர்வ ஜந்துக்களுக்கும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர். ஷீரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றனர். ஆனால் அவைகளில் எவையும் அவர்களுக்கு உதவிக்கு வரவில்லை. எனவே அவர்கள் எல்லோரும் தங்களின் பக்தியின் பால் பற்றி மீதூறும் தங்களது கடவுளான பாபாவை அவர்கள் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினர். பாபா மிகவும் மனது உருகினார். பாபா மசூதியிலிருந்து வெளிப்போழ்ந்து அதன் விளிம்பில் நின்று பெருத்த இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி, நிறுத்து, உன் சீற்றத்தை நிறுத்தி அடங்கி இரு என கூறினார். சில நிமிடங்களில் மழை குறைந்து காற்று வீசுவது நின்று புயலும் அடங்கியது. பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வெய்தி வீட்டிற்கு திரும்பினர். மற்றொரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியின் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கியது. அதோடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்து மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. தண்ணீரை அதன் மேல் ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறெதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை. ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர தலைப்பட்டார். தமது சட்காவை எடுத்து முன்னுள்ள ஒரு தூணின் மீது ஓங்கி அடித்து, கீழே இறங்கு, அமைதியாயிரு என்றார். ஒவ்வொரு தடியின் அடிக்கும் ஜுவாலை கீழிறங்க தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்து துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது. இவரே நமது சாயி, கடவுளின் அவதாரம் ஆவார். தன்முள் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். தினந்தோறும் பக்தியிடம் அத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளில் இருந்தும் விடுபடுவார். இது மட்டுமின்றி எப்போதும் சாயின் மேல் பக்தி உடையவராகவும் அன்பு உடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவார். எல்லா ஆசைகளும் நிறைவேறுவராக அவாவற்றவராக இறுதியில் உயர்நிலை எய்துவார். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 12. சாய் லீலைகள். காக்கா மகாஜனி, வக்கீல் துமால், திருமதி நிமோன்கர், முலே சாஸ்திரி, ஒரு டாக்டர் ஆகியோரின் அனுபவங்கள். இந்த அத்தியாயத்தில் பக்தர்கள் பாபாவினால் எவ்வாறு வரவேற்கப்பட்டு நடத்தப்பட்டார்கள் என்பதை காண்போம். நல்லோரை காத்து கொடியோரை அழிப்பதே தெய்வ அவதாரத்தின் நோக்கம் அல்லது குறிக்கோள் என்பதை முன்னரே கண்டோம். ஞானிகளின் இறையருள் கட்டளை பணியோ முற்றிலும் மாறுபாடானது. அவர்களுக்கு நல்லோரும் கொடியோரும் ஒன்றே. தீது செய்பவருக்காக வருந்தி அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். அவர்கள் பவசாக்கரத்தை, அதாவது இவ்வுலக வாழ்வெனும் பெருங்கடலை குடிக்கும் அகஸ்தியர் அல்லது அறியாமை இருளை ஒழிக்கும் ஆதவன் ஆவார்கள். ஞானிகளிடம் கடவுள் வசிக்கிறார். உண்மையில் அவரிடம் இருந்து அவர்கள் வேறானவர்கள் அல்லர். பக்தர்களின் நன்மைக்காக அவதரிக்கும் இத்தகையவர்களோரில் ஒருவரே நமது சாயி ஆவார். ஞானத்தின் உச்சக்கட்டத்தில் தெய்வீக ஒளி சூழப்பட்டு எல்லா ஜந்துக்களையும் சமமாக நேசித்தார். அவர் பற்றற்றவர். பகைவர்களும் நண்பர்களும் அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே. அவருடைய அசாதாரண திறமையை செவிமடுங்கள். அடியவர்களுக்காக தமது தகைமை களஞ்சியத்தை செலவிட்டார். அவர்களுக்கு உதவி செய்வதில் எப்போதும் விழிப்பாயிருந்தார். ஆனால் அவராக அடியவர்களை வரவேற்க எண்ணினால் ஒழிய ஒருவரும் அவரை அணுக இயலாது. அவர்களது முறை வரவில்லையானால் பாபா அவர்களை நினைப்பதில்லை. அவருடைய லீலைகளும் அவரின் காதை எட்ட இயலாது. பிறகு அவர்கள் எங்கனம் அவரை பார்க்க எண்ண முடியும்? சிலர் சாய்பாபாவை பார்க்க விரும்பினர். ஆயினும் அவரின் மகா சமாதி வரை அவரின் தரிசனத்தை பெற அவர்களுக்கு வாய்ப்பேதும் கிடைக்கவில்லை. பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய பலரின் விருப்பமானது இங்கனம் நிறைவேறாமல் போயிற்று. அவர் மீது நம்பிக்கை கொண்ட இத்தகையோர் அவரது லீலைகளை செவிமடுப்பாராயின் பாலுக்கான, அதாவது தரிசனத்திற்கான அவர்களது ஏக்கமானது வெண்ணையினால், அதாவது லீலைகளால் பெருமளவு திருப்திப்படுத்தப்படும். வெறும் அதிர்ஷ்டத்தினாலேயே ஷீரடி சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்ற சிலர் நீண்ட நாட்கள் அங்கு தங்க இயலுமா? இயலாது. ஒருவரும் தாமாகவே ஷீரடிக்கு செல்ல முடியாது. தாம் நினைத்தபடி அங்கு நீண்ட நாட்கள் இருக்க முடியாது.
பின்னர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்த நாட்கள் வரைக்குமே அவர்கள் தங்க வேண்டும். பாபா அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகும்படி கேட்டதும் அவ்விடத்தை விட்டு போய்விட வேண்டும். எனவே அனைத்தும் பாபாவின் சங்கல்பத்தையே சார்ந்து இருந்தன. காக்கா மகாஜனி. ஒருமுறை காக்கா மகாஜனி ஷீரடிக்கு பம்பாயிலிருந்து சென்றார். அவர் அங்கு ஒரு வாரம் தங்கி கோகுலாஷ்டமி பண்டிகையை கண்டு மகிழ விரும்பினார். பாபாவின் தரிசனத்தை பெற்ற உடனேயே பாபா அவரை எப்போது வீட்டிற்கு திரும்ப போகிறாய் என கேட்டார். அவர் அத்தகைய வினாவினால் ஆச்சரியமே அடைந்தார். எனினும் பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக பாபா தம்மை அங்கனம் செய்ய எப்போது ஆணையிடுகிறாரோ அப்போதே தாம் வீட்டிற்கு போவதாக கூறினார். பாபா நாளைக்கு போ என கூறினார். பாபாவின் மொழிகளே சட்டமானதால் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். எனவே உடனே காக்கா மகாஜனி ஷீரடியை விட்டு புறப்பட்டார். பம்பாயில் தனது அலுவலகத்திற்கு சென்ற பின்னர் தனது எஜமானர் தன்னுடைய வரவுக்காக கவலையுடன் காத்திருப்பதை அறிந்தார். அவரது மேனேஜர் திடீரென நோய்வாய்ப்பட்டு இருந்தார். எனவே காக்காவின் வரவு அவருக்கு தேவைப்பட்டது. ஷீரடியில் காக்காவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். பம்பாய்க்கு அது திருப்பி அனுப்பப்பட்டது. வக்கீல் பாவ் ஷாஹேப் துமால். இப்போது மாறுபாடான ஒரு கதையை கேளுங்கள். ஒருமுறை பாப் சாஹிப் துமால் ஒரு விசாரணைக்காக நிமாட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று உடனே நிபாட்டிற்கு செல்ல விரும்பினார். ஆனால் பாபா அவரை அங்கனம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஒரு வாரமோ அதற்கு மேலோ அவரை ஷீரடியில் தங்க வைத்தார். அதே நேரத்தில் நிமாட்டில் உள்ள நியாதிபதி அடிவயிற்றில் ஏற்பட்ட வலியினால் மிகவும் துன்புற்றார். எனவே விசாரணை ஒத்தி போடப்பட்டது. துமால் அங்கு சென்று பின்னரே விசாரணை தொடர்ந்தது. முடிவில் துமால் வெற்றி பெற்றார். அவரது கட்சிக்காரர் குற்றமற்றவராக தீர்ப்பளிக்கப்பட்டார். திருமதி நிமோன்கர். நிமோனின் வாடண்டர் நானா சாஹிப் நிமோன்கர் தமது மனைவியுடன் ஷீரடியில் தங்கியிருந்தார். நிமோன்கரும் அவரது மனைவியும் மசூதியில் பாபாவிடம் பெரும்பாலான நேரத்தை கழித்து அவருக்கு சேவை செய்தனர். பலாப்பூரில் அவர்களது மகன் நோய்வாய்ப்பட்டான். பாபாவின் சம்மதத்துடன் பலாப்பூர் சென்று மகனையும் மற்ற உறவினர்களையும் கண்டு அங்கு சில நாட்கள் தங்கி வரலாம் என்று அன்னை தீர்மானித்தாள். ஆனால் நானா சாஹிப் அடுத்த நாளே அவளை திரும்பி வரும்படி கூறினார். அன்னைக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அவளுடைய இறைவன் சாயி அவளுக்கு உதவிட வந்தார். ஷிரடியை விட்டு புறப்படும் போது அவள் சாதேயின் வாதாவுக்கு முன்னால் நானா சாஹிப்புடனும் மற்றவர்களுடனும் நின்று கொண்டிருந்த பாபாவின் முன் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து புறப்படுவதற்கு அனுமதி கேட்டாள். பாபா அவளிடம், போ, சீக்கிரம் போ, அமைதியாகவும் குழப்பமடையாமலும் இரு. 4 நாட்களுக்கு பலாப்பூரில் சௌகரியமாய் இரு. உனது உறவினர்கள் எல்லாம் கண்டபின் ஷீரடிக்கு திரும்பு என்று உரைத்தார். பாபாவின் மொழிகள் எத்தகைய அதிர்ஷ்டம் படைத்தது! நானா சாஹிப்பின் தீர்மானம் பாபாவின் தீர்ப்பினால் தோற்கடிக்கப்பட்டது. நாசிக் முலே சாஸ்திரி. ஜோசியம், கைரேகை முதலியவற்றில் கரை கண்டவரும் 6 சாஸ்திரங்களை கற்றறிந்தவரும் ஆகிய நாசிக்கை சேர்ந்த வைதிகமான அக்னிஹோத்ரி அந்தனர் முலே சாஸ்திரி ஒரு முறை நாக்பூரின் புகழ்பெற்ற கோடீஸ்வரரான பாபு சாஹிப் பூட்டியை சந்திக்க ஷீரடிக்கு வந்தார். அவரை சந்தித்த பின்னர் அவரும் மற்றவர்களும் பாபாவை காண மசூதிக்கு சென்றனர். பாபா தம்முடைய சொந்த பணத்திலேயே வெவ்வேறு பழங்களையும் மற்ற பொருட்களையும் விற்பனையாளரிடம் இருந்து வாங்கி மசூதியில் உள்ள மக்களுக்கு விநியோகித்தார். பாபா மாம்பழத்தை அதன் எல்லா பக்கங்களிலும் மிக திறமையாக அழுத்துவது வழக்கம். ஒருவன் பாபாவிடம் இருந்து அதை வாங்கி உறிஞ்சுவானே ஆகில் எல்லா சதைப்பற்றையும் உடனே தன் வாயில் உறிஞ்சு கொண்டு கொட்டையும் தோலையும் உடனே தூக்கி எறிந்துவிட முடியும். வாழைப்பழங்களை உரித்து சதைப்பற்றை அடிவர்களுக்கு விநியோகித்து தோலை பாபா தமக்காக வைத்துக் கொள்வார். கைரேக சாஸ்திரி என்ற முறையில் முலே சாஸ்திரி பாபாவின் கையை பரிசோதிக்க விரும்பினார். பாபாவிடம் கையை காண்பிக்க கோரினார். பாபா அவருடைய வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கவில்லை. அவருக்கு 4 வாழைப்பழங்களை கொடுத்தார். எல்லோரும் வாதாவுக்கு திரும்பினர். முலே சாஸ்திரி குளித்து புனித ஆடைகள் அணிந்து அக்னிஹோத்திரம் போன்ற தன் நித்திய கர்மானுஷ்டங்களை செய்ய ஆரம்பித்தார். பாபா வழக்கம் போல் லெண்டியை நோக்கி புறப்பட்டார். கொஞ்சம் ஜெரு எடு, அதாவது குங்குமப்பூ நிறத்தில் துணியை சாயம் போடுவதற்கான சிகப்பு மண்ணை போன்ற ஒரு பொருள். நாம் இன்று குங்குமப்பூ நிறை உடை உடுத்தலாமா என்று பாபா கூறினார்.
பாபா என்ன சொல்கிறார் என்பது ஒருவருக்கும் விளங்கவில்லை. சிறிது நேரம் கழித்து பாபா திரும்பி வந்தார். மத்தியான ஆரத்திக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பாபு சாஹேப் ஜோக் முலே சாஸ்திரியிடம் அவர் தன்னுடன் ஆரத்திக்கு வருகிறாரா என்று கேட்டார். மாலையில் தாம் பாபாவை பார்க்க போவதாக அவர் பதிலளித்தார். அதற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா தமது ஆசனத்தில் அமர்ந்தார். அடியவர்களால் வழிபடப்பட்டார். ஆரத்தியும் துவங்கியது. பிறகு பாபா நாசிக் பிராமணனிடமிருந்து தட்சணை வாங்கி வா என கூறினார். பூட்டி தாமே தட்சணை வாங்க சென்றார். பாபாவின் செய்தியை முலே சாஸ்திரியிடம் தெரிவித்த போது அவர் சொல்ல பெரியாத அளவு குழப்பமடைந்தார். தாம் தூய அக்னி சோஸ்திரி பிராமணன், நான் ஏன் தட்சணை கொடுக்க வேண்டும்? பாபா பெரிய முனிவராக இருக்கலாம், நான் அவரது சீடன் அல்ல என்று நினைத்தார். ஆனால் சாய்பாபாவை போன்ற ஞானி பூட்டியை போன்ற கோடீஸ்வரிடம் தட்சணை கேட்டனுப்பியிருப்பதனால் அவரால் மறுக்க இயலவில்லை. எனவே தனது அனுஷ்டானத்தை பூர்த்தியாகாமல் உடனே பூட்டியை மசூதியை நோக்கி சென்றார். தமது தூயவராகவும் புனிதமானவராகவும் மசூதியை வேறு விதமாகவும் கருதிய அவர் சற்று தூரத்தில் இருந்தே கைகளை சேர்த்து பாபாவின் மீது புஷ்பங்களை வீசினார். அப்போது ஆஹா, திடீரென ஆசனத்தில் அவர் பாபாவை காணவில்லை. காலம் சென்ற தனது குரு கோலப் சுவாமியே அங்கு கண்டார். ஆச்சரியத்தால் அவர் செயல் இழந்தார். இது கனவா இருக்குமோ? அல்ல, அங்கனம் அன்று. அவர் அகல விழித்திருந்தார். காலம் சென்ற தனது குரு கோலப் சுவாமியை எங்கனம் இங்கு திருக்க முடியும்? சிறிது நேரம் அவர் பேச்சற்று விட்டார். தன்னையே கிள்ளிவிட்டு கொண்டார். திரும்பவும் நினைத்தார். ஆனால் காலம் சென்ற தனது குரு மசூதியில் இருக்கும் உண்மை அவரால் ஏற்க முடியவில்லை. முடிவில் எல்லா ஐயங்களையும் களைந்துவிட்டு தெளிந்த நிலையில் தனது குருவின் அடிகளில் பணிந்து கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்தார். மற்ற எல்லோரும் ஆரத்தி பாடுகையில் முலே சாஸ்திரி தனது குருவின் பெயரை இறைந்து கூக்குரல் இட்டார். இனப்பெருமை, புனிதத்தன்மை பற்றிய எண்ணங்களை ஒதுக்கி எறிந்துவிட்டு தனது குருவின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து கண்களை மூடிக்கொண்டார். எழுந்திருந்த போது பாபா தட்சணை கேட்டு கொண்டிருப்பதை கண்டார். பாபாவின் பேரானந்த ரூபத்தையும் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அவரின் சக்தியும் கண்டு முலே சாஸ்திரி தன்னையே மறந்தார். எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ஆனந்த கண்ணீர் வடித்தார். திரும்பவும் பாபாவை வணங்கி தட்சணை கொடுத்தார். தனது சந்தேகம் நீங்கிவிட்டதாகவும் தனது குருவை கண்டதாகவும் அவர் கூறினார். பாபாவின் இந்த லீலைகளை கண்ணுட்ட அனைவரும் முலே சாஸ்திரி உட்பட மிகவும் மனதுருகி போயினர். ஜெரு எடு, நாம் இன்று குங்குமப்பூ வண்ண உடை உடுத்தலாம் என்ற பாபாவின் மொழிகளை இப்போது புரிந்து கொண்டனர். சாய்பாபாவின் லீலை அத்தகைய அற்புதம் வாய்ந்ததாகும். ஒரு டாக்டர் ஒருமுறை ஒரு மம்மலத்தார் தனது டாக்டர் நண்பருடன் ஷீரடிக்கு வந்தார். தனது தெய்வம் ராமர் என்றும் தாம் ஒரு முகமதியர் முன் பணிய போவதில்லை என்றும் கூறி ஷீரடிக்கு வர விருப்பம் இல்லாதவராயிருந்தார். மம்மலத்தார் அவரிடம் அவரை பணியும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உரைத்தார். எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்குவதற்காக அவருடன் உடன் வருதல் வேண்டும். அவ்வாறாக அவர் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர். டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணூட்ட அனைவரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர். அவர் எங்கனம் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியின் முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டனர். தனது அன்பிற்குரிய தெய்வம் ராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாஷ்டாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார். அதை அவர் சொல்லும் போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார். திகழுற்ற அவர், இது ஒரு கனவா? எங்கனம் ஒரு முகமதியராக இருக்க முடியும்? அவர் ஒரு மாபெரும் யோக நிறை அவதாரம் ஆவார் என நினைத்தார். அடுத்த நாள் தான் உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக்கொண்டார். மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசீர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார். 3 நாட்கள் கடந்தன. 4வது நாள் காந்தேஷில் இருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார். அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார். வணக்கத்திற்கு பின், ஓ டாக்டரே, உம்மை இங்கு அழைத்து வர காந்தேஷிலிருந்து யார் வந்தது என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார். இந்த மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனது உருகினார். அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார். பின்னர் தனது ஊருக்கு சென்று 15 நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார். இங்கனம் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது. வேறு எவ்விடத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவினிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதைகளின், முக்கியமாக முலே சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும். அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகள் விவரிக்கப்படும்.
ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 13. மேலும் பல சாயி லீலைகள், வியாதிகள் குணமாக்கப்படுதல், பீமாஜி பாடில், பாலா ஷிம்பி, பாபு ஷாக்கி பூட்டி, ஆலந்தி சுவாமி, காக்கா மகாஜனி, ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த். மாயையின் அளவறியா சக்தி. பாபாவின் மொழிகள் எப்போதும் சுருக்கமானவை, மிருதுவானவை, ஆழமானவை, பொருள் செறிந்தவை, திறமையானவை, நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை. அவர் எப்போதும் திருப்தி அடைந்தவராயிருந்தார், எதற்கும் கவலைப்படவில்லை. அவர் சொன்னார், நான் ஒரு பக்கிரியான போதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் விட்டொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தாக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள். என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை. அவள் என்னை எப்போதும் சூழ்ந்து கொள்கிறாள். பரமாத்மா ஸ்ரீஹரியினுடைய இந்த மாயை, அதாவது தோற்ற சக்தி பிரம்மா, மற்றவர்களையும் துரத்துகிறது. பின் என்னை போன்ற ஏழை பக்கிரியை பற்றி பேச என்ன இருக்கிறது? பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்தங்கள் நின்று விடுவிக்கப்படுவர். மாயையின் சக்தியை பற்றி இம்மொழிகளால் பாபா பேசினார். கிருஷ்ண பரமாத்மா ஞானிகள் தமது உயிருள்ள ரூபங்கள் என்றும் பாகவதத்தில் உத்தவருக்கு உபதேசித்திருக்கிறார். பாபா தமது அடியவர்களின் நலனுக்காக யாது கூறுகிறார் என்பதை கவனியுங்கள். யார் அதிர்ஷ்டசாலியோ, எவருடைய பாவங்கள் ஒளிந்தனவோ, அவர்கள் எனது வழிபாட்டை எய்துகிறார்கள். சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை ஏழ்கடலுக்கு அப்பால் எடுத்து செல்வேன். இம்மொழிகளை நம்புங்கள், நீங்கள் நிச்சயம் நம்பிக்கை அடைவீர்கள். வழிபாட்டின் கூறுகள் 8 16 எனக்கு தேவையில்லை. எங்கும் முழுமையான பக்தி இருக்கிறதோ அங்கு நான் அமர்கிறேன். தம்மை தாமே முழுவதுமாக சரணடைவோர்களின் தோழரான சாயி அவர்களின் நன்மைக்காக என்ன செய்தார் என்பதை தற்போது படியுங்கள். பீமாஜி பாடில். பூனே ஜில்லா ஜின்னர் தாலுகா நாராயண் காவனை சேர்ந்த பீமாஜி பாடில் என்பவர் பல வியாதிகளாலும் நெடுநாள் நெஞ்சு வலியாலும் துன்பப்பட்டார். முடிவில் அது சயகோரமாக மாறியது. அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் முயன்று ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லா நம்பிக்கையும் இழந்து முடிவாக கடவுளை நோக்கி அவர் வேண்டிக் கொண்டார். ஓ நாராயணமூர்த்தியே, இப்போது என்னை குணப்படுத்தும். சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாயிருக்கையில் நான் கடவுளை நினைப்பதில்லை. கேடும் துர்திஷ்டமும் நம்மை தாக்கும் போது நாம் அவரை நினைக்கிறோம். எனவே பீமாஜி இப்போது கடவுளை நோக்கி திரும்பினார். இவ்விஷயத்தில் பாபாவின் பெரும் அடியவரான நானா சாஹேப் சாந்தோக்கரை கலந்தாலோசிக்க அவருக்கு தோன்றியது. தனது துன்பம் அனைத்தையும் கூறி அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவருடைய கருத்தை தெரிவிக்க கேட்டிருந்தார். நானா தமது பதில் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதாவது பாபாவின் பாதங்கள் நின்று உதவி பெறுவதே ஆகும் என்று கூறினார். ஷீரடிக்கு அவர் அழைத்து வரப்பட்டு பாபாவின் முன்னல் அமர்த்தப்பட்டார். நானா சாஹிப்பும் ஷாமாவும் அங்கு இருந்தனர். முன்னைய தீய கர்மங்களாலேயே இவ்வியாதி என்று பாபா சுட்டி காண்பித்து முதலில் இதில் தலையிட தீர்மானம் இல்லாதவராய் இருந்தார். நோயாளியோ தாம் அனாதாரானவர் என்றும் அவரையே சரணாகதி அடைந்திருப்பதாகவும் அவர் தம் கடைசி கதி என்றும் கருணை காட்டும்படியும் கூறி அலறத் தொடங்கினார். அப்போது பாபாவின் உள்ளம் உருகியது. அவர் கூறியதாவது, பொறு, உன்னுடைய கவலைகளை தூர எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்த உடனேயே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர். அவர் இவ்வியாதியை குணப்படுத்துவார். எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார். 5 நிமிடத்திற்கு ஒரு முறை நோயாளி இரத்த வாந்தி எடுத்து கொண்டிருந்தார். ஆனால் பாபாவின் சன்னிதானத்தில் எவ்வித வாந்தியும் இல்லை. நம்பிக்கையும் கருணையும் கொண்ட மொழிகளை பாபா உதிர்த்த தருணத்தில் இருந்தே வியாதி குணமடையும் நிலைக்கு திரும்பியது. அசௌகரியமும் சுகாதாரமும் குறைவும் உள்ள பீம்பாயின் வீட்டில் தங்கும்படி பாபாவால் கேட்கப்பட்டார். ஆனால் பாபாவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் அங்கு தங்கி இருக்கையில் பாபா அவரை 2 கனவுகள் மூலம் குணப்படுத்தினார்.
முதல் கனவில் தன்னை ஒரு பையனாகவும் மராட்டி செயல் ஒப்புவிக்கத்தாதற்காக உபாத்தியாரின் கடுமையான பிரம்படியை வாங்கி கஷ்டப்படுவதை போன்றும் கண்டார். இரண்டாவது கனவில் ஒரு கல்லை யாரோ ஒருவர் தனது நெஞ்சின் மீது மேலும் கீழும் உருட்டி கடுமையான வலியையும் வேதனையும் உண்டாக்குவதாகவும் கண்டார். கனவில் அவர் பட்ட அக்கஷ்டத்துடன் அவரின் சிகிச்சை முடிவடைந்து அவர் வீடு திரும்பினார். பின்னர் அடிக்கடி ஷீரடி வந்து பாபா தனக்கு செய்ததை நன்றியுடன் நினைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார். பாபாவும் நன்றியுள்ள நினைப்பு, மாறாத நம்பிக்கை, பக்தி இவற்றை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கவில்லை. மகாராஷ்டிரா மக்கள் 15 தினங்களுக்கு ஒருமுறை தங்களது இல்லங்களில் சத்யநாராயண பூஜையை எப்போதும் செய்கிறார்கள். ஆனால் தனது கிராமத்திற்கு திரும்பிய போது பீமாஜி பாடல் புதிய சத்யசாயி விரத பூஜையை சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக தனது இல்லத்தில் ஆரம்பித்தார். பாலா கன்பத் ஷிம்பி பாபாவின் மற்றொரு பக்தரான பாலா கன்பத் ஷிம்பி என்பவர் கொடு விதயத்தை சேர்ந்த மலேரியாவால் மிகவும் கஷ்டப்பட்டார். எல்லாவித மருந்துகளையும் கசாயங்களையும் உபயோகித்தார். பலனேதும் இல்லை. ஜரம் சிறிதளவும் குறைந்த பாடில்லை. அவர் ஷீரடிக்கு ஓடி பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். பாபா அவருக்கு இவ்விஷயத்தில் ஒரு நூதனமான செயல்முறை அனுசரிக்க செய்தார். கொஞ்சம் சாதத்தை தயிருடன் கலந்து லக்ஷ்மி கோயிலுக்கு முன்னால் உள்ள கருப்பு நாய்க்கு கொடுக்கும்படி கூறினார். பாலாவுக்கும் இதை எங்கன நிறைவேற்றுவேன் என்பது புதிராக இருந்தது. ஆனால் அவர் வீட்டிற்கு போன உடனேயே தயிரையும் சாதத்தையும் கண்டார். அவர் இரண்டையும் கலந்து அக்கலவையை லக்ஷ்மி கோயிலுக்கு அருகில் கொணர்ந்தார். அப்போது ஒரு கருப்பு நாய் வாலை ஆட்டிக்கொண்டு நிற்பதை கண்டார். நாயின் முன்னர் தயிருடன் கலந்த சாதத்தை வைத்தார். நாயும் அதை உண்டது. ஆச்சரியமாகவே பாலா கம்பத் ஷிம்பி மலேரியாவில் இருந்து விடுபட்டார். பாபு சாஹேப் பூட்டி ஸ்ரீமான் பூட்டி ஒரு முறை வாந்தி எடுத்தல், வயிற்றுப்போக்கு முதலியவற்றால் அவதியுற்றார். அவருடைய அலமாரி மருந்து மாத்திரைகளால் நிறைந்து இருந்தது. ஆயினும் அவற்றால் ஒரு பயனும் இல்லை. வாந்தி எடுத்து வயிற்றுப்போக்கு ஆனதன் காரணமாக பாபு சாஹேப் மிகவும் தளர்ச்சி அடைந்தார். எனவே பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு செல்லக்கூட அவரால் இயலவில்லை. பாபா அப்போது அவரை கூட்டனுப்பி அவரை தம்முன் உட்கார செய்து, இப்போது கவனி, இனிமேல் நீ வெளியேறக்கூடாது என்று கூறி தனது ஆட்காட்டி விரலை ஆட்டி மேலும் வாந்தி எடுத்தலும் நிற்க வேண்டும் என கூறினார். இப்போது பாபாவின் சொற்களில் உள்ள சக்தியை கவனியுங்கள். 2 வியாதிகளும் ஓடிவிட்டன. பூட்டியும் குணமானார். மற்றொரு முறை காலராவால் அவர் தாக்கப்பட்டு கடினமான தாகத்தால் அல்லலுற்றார். டாக்டர் பிள்ளை எல்லாவித சிகிச்சை முறைகளையும் கையாண்டும் குணமளிக்க முடியவில்லை. பின்னர் அவர் பாபாவிடம் சென்று தனது தாகத்தை தணித்து தன்னை குணமாக்கும் ஒரு பானத்தை பற்றி கலந்து ஆலோசித்தார். பாபா அவருக்கு சர்க்கரை கலந்த பாலில் வேக வைக்கப்பட்ட கலவை கூழாகிய பாதாம் பருப்பு, வால்நட் பருப்பு, பிஸ்தா பருப்பு இவற்றை சாப்பிடுவதை தேர்ந்து அருளினார். எந்த வைத்தியராலும் இது நிலைமையை மோசப்படுத்தி முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று கருதப்படும். ஆனால் பாபாவின் கட்டளையை அறவே கீழ்ப்படியும் குணத்தால் இவை உட்கொள்ளப்பட்டு அதிசயப்படும் வகையில் குணமாக்கவும் பட்டது. ஆலந்தி சுவாமி பாபாவின் தரிசனத்தை பெற விரும்பிய ஒரு சாமியார் ஆலந்தியிலிருந்து ஷீரடிக்கு வந்தார். தன் காலில் உள்ள கடுமையான வலியினால் அவர் அல்லலுற்றார். அது அவரை தூங்க விடாமல் தடை செய்தது. இதற்காக அவர் ரணசிகிச்சை செய்யப்பட்டார். ஆனால் இது அவருக்கு எவ்வித பலனையும் அளிக்கவில்லை. இவ்வழி மிகவும் கடினமானதாய் இருந்தது. அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் திரும்பி செல்லும் போது பாபாவின் அனுமதியை பெற வந்தார். அப்போது ஷாமா சுவாமிகளின் காது வலிக்கு ஏதாவது செய்யுமாறு பாபாவை வேண்டினார். ஹல்லா, அச்சா, கரேகா என்று கூறி தேற்றினார். பிறகு சுவாமிகள் பூனேவுக்கு திரும்பினார். 1 வாரம் கழித்து ஷீரடிக்கு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார். அதில் தனது காது வலி மறைந்து விட்டது என்றும் வீக்கம் இருந்தது என்றும் அவ்வீக்கத்தை போக்குவதற்காக பம்பாய்க்கு ரணசிகிச்சை செய்து கொள்ள சென்றிருந்ததாகவும், ஆனால் டாக்டர் காதை சோதித்து விட்டு ரணசிகிச்சை தேவையில்லை என கூறியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். பாபாவின் மொழிகளுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது. காக்கா மகாஜனி பாபாவின் மற்றொரு அடியவரான காக்கா மகாஜனி என்பவர் ஒரு முறை வயிற்றுப்போக்கால் அவதியுற்றார். பாபாவுக்கு தனது சேவை தடைபடாமல் இருக்க ஒரு மூலையில் பானையில் தண்ணீரை வைத்துவிட்டு
பாபா கூப்பிடும் போதெல்லாம் செல்வார். சாய்பாபா அனைத்தையும் அறிந்தவராய் இருப்பதால் தனது வியாதியை அவர் சீக்கிரம் குணப்படுத்துவார் என்று எண்ணிய காக்கா அதை பற்றி எதையும் பாபாவிடம் தெரிவிக்கவில்லை. மசூதிக்கு முன்னால் கட்டப்பட்டிருக்கும் தாழ்வாரத்தின் வேலை பாபாவால் அனுமதியளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையில் வேலை தொடங்கியவுடன் பாபா கொந்தளிப்புற்று பலமாக கூச்சலிடத் தொடங்கினார். எல்லோரும் ஓடினார்கள். காக்காவும் ஓடினார். பாபா அவரை பிடித்து இங்கேயே உட்கார வைத்தார். பின்னர் நேரிட்ட குழப்பத்தில் யாரோ ஒருவர் ஒரு சிறிய நிலக்கடலை பையை விட்டு ஓடியிருந்தார். பாபா கை நிறைய கடலை பருப்புகளை எடுத்து தமது கைகளால் அவற்றை தேய்த்து தோலை ஊதி சுத்தமான கடலை பருப்புகளை காக்காவிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார். திட்டுவது, கடலை சுத்தம் செய்வது, காக்காவே அவற்றை சாப்பிட செய்வது என்பவை சமகாலத்தில் நடைபெற்றன. பாபா தாமே சிலவற்றை சாப்பிட்டார். பையில் உள்ளவை தீர்ந்தாலும் பாபா அவரை தாகமாய் இருப்பதால் தண்ணீர் கொணர சொன்னார். கூஜா நிறைய காக்கா தண்ணீர் கொணர்ந்தார். பின்னர் பாபா சிறிது தண்ணீர் அருந்திவிட்டு காக்காவையும் தண்ணீர் குடிக்கும்படி கூறினார். பாபா அப்போது உனது வயிற்றுப்போக்கு நின்றுவிட்டது, நீ இனிமேல் தாழ்வாரத்தின் வேலையை கவனிக்கலாம் என்று கூறினார். இதற்கு இடையில் ஓடி போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்தனர். தனது வயிற்றுப்போக்கு நின்று போன காக்காவும் திரும்பி வந்து வேலையில் கலந்து கொண்டார். நிலக்கடலையா வயிற்றுப்போக்குக்கு மருந்து? நிகழ்கால மருத்துவப்படி நிலக்கடலை வயிற்றுப்போக்கை மிகவும் அதிகரிக்கும். இதை குணப்படுத்தாது. பாபாவின் மொழிகளே இவ்விஷயத்திலும் மற்ற விஷயங்களிலும் உள்ள உண்மையான சிகிச்சையாகும். ஹர்தாவை சேர்ந்த தத்தோபந்த். ஹர்தாவில் இருந்து வந்த தத்தோபந்த் என்னும் பெருந்தகை 14 ஆண்டுகளால் வயிற்று வலியால் அல்லலுற்றார். எவ்வித சிகிச்சையும் அவருக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. பின்னர் பாபா பார்வையாலே வியாதியை குணமாக்கினார் என்ற அவரின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு ஓடி வந்து பாபாவின் பாதங்களில் வீழ்ந்தார். பாபா அவரை அன்புடன் நோக்கி ஆசிர்வாதங்கள் அளித்தார். பாபா தமது கரத்தை அவர் தலையின் மீது வைத்து ஆசீர்வதித்ததையும் உதியும் அளித்த பின் அவர் குணமடைந்தார். அதற்கப்பால் இவ்வாதியை பற்றி எவ்வித தொந்தரவும் இல்லை. இந்த அத்தியாயத்தின் முடிவில் 3 நிகழ்ச்சிகள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன. 1. மாதவராய் தேஷ்பாண்டே மூல வியாதியால் அல்லலுற்றார். பாபா அவருக்கு சோனமுகின் அதாவது சூரத்தாவரை மிதமான பேதி மருந்து கஷாயத்தை தேர்ந்து கொடுத்தார். அது அவரை குணமாக்கியது. 2 ஆண்டுகளுக்கு பின் இத்தொந்தரவு மீண்டும் தலையெடுத்தது. மாதவராவ் பாபாவை கலந்து ஆலோசிக்காமல் அதே மருந்தை உட்கொண்டார். பெருமளவிற்கு இது வியாதியை அதிகப்படுத்தியது. ஆனால் பின்னர் இது பாபாவின் அருளால் குணமாக்கப்பட்டது. 2. கங்காதர் பந்த் என்ற காக்கா மகாஜனியின் அண்ணன் பல ஆண்டுகளாக வயிற்று வெளியால் அவதியுற்று கொண்டிருந்தார். பாபாவின் புகழை கேள்விப்பட்டு ஷீரடிக்கு வந்து தன்னை குணமாக்கும்படி வேண்டிக் கொண்டார். பாபா அவரின் வயிற்றை தொட்டு கடவுள் குணமாக்குவார் என்று கூறினார். இது முதற்கொண்டு அவருக்கு வயிற்று வெளி ஏதும் இல்லை. அவர் முழுமையாக குணமாக்கப்பட்டார். 3. ஒருமுறை நானா சாஹிப் சாந்தோர்கரும் கடுமையான வயிற்று வெளியால் அல்லலுற்றார். இரவு பகல் முழுவதும் அவரால் இருப்பு கொள்ள முடியவில்லை. டாக்டர்கள் ஊசி போட்டும் பலனளிக்கவில்லை. பின்னர் அவர் பாபாவை அணுகினார். பின்னவர் அவர் பர்ஃபி என்ற இனிப்பு பண்டத்தை நெய்யுடன் உண்ண சொன்னார். இச்செயல்முறை பின்பற்றியதும் அவர் முழுக்க குணமடைந்தார். பாபாவின் சொற்களும் கருணையுமே பல்வேறு வியாதிகளை நிரந்தரமாக குணப்படுத்திய உண்மையான மருந்து என்று இக்கதைகள் நமக்கு காட்டுகின்றன. மருந்துகளோ மாத்திரைகளோ அல்ல. இத்துடன் அத்தியாயம் 13 நிறைவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 14. நாந்தேடை சேர்ந்த ரத்தன்ஜி வாடியா, மௌலா ஷாகேப் முனிவர், தட்சிணை சாஸ்திரம், மீமாம்சா. பாபாவின் சொல்லும் கருணையும் எங்கனம் குணமாக்க முடியாத வியாதியைகளையும் குணமாக்கியது என்பதை சென்ற அத்தியாயத்தில் கண்டோம். இப்போது பாபா எங்கனம் ரத்தன்ஜி வாடியாவை ஆசீர்வதித்து குழந்தை அருளினார் என்பதை விவரிப்போம். இயற்கையிலே ஞானினது வாழ்க்கையானது உள்ளும் புறமும் இனிமையானதாயிருக்கிறது. அவரது பல்வேறு செயல்கள், சாப்பிடுதல், நடத்தல், அவரின் இயற்கையான மொழிகள் எல்லாம் இனிமை வாய்ந்தவை. அவர் தம் வாழ்க்கையோ பேரானந்த மானுடம் உருப்பெற்றதாகும். தம்மை தமது அடியவர்கள் நினைப்பதற்கு வழிமுறையாக சாயி இதனை வெளியிட்டார். கடமை, செயல் இவற்றை பற்றி பல்வேறு கதைகளை அவர்களுக்கு சொன்னார். அது கடைமுடிவாக அவர்களை உண்மையான மதத்திற்கு இட்டு சென்றது.
இவ்வுலகில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆனால் அவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையின் நோக்கத்தை அவர்கள் பெற வேண்டும், அதாவது ஆத்மானுபூதியை. முந்தைய அஜன்மங்களில் உள்ள நன்விளைகளால் நாம் இவ்வுடம்பை பெற்றிருக்கிறோம். பக்தியையும் விடுதலையும் இவ்வுதவியை கொண்டு பெறுவது தகுதி உடையதாகும். எனவே எப்போதும் நாம் சோம்பலின்றி இருக்க வேண்டும். நமது குறிக்கோளையும் நோக்கத்தையும் பெறுவதில் நாம் எப்போதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். நீங்கள் தினந்தோறும் சாய் லீலைகளை கேட்பீர்களானால் அவரை எப்போதும் காண்பீர்கள். நீங்கள் இவ்வண்ணமாக சாயியை நினைவூட்டிக் கொள்வீர்கள் ஆனால் உங்கள் மனது அடிக்கடி மாறி ஓடி திரிதலிலிருந்து விடுபடும். இவ்விதமாகவே சென்று கொண்டிருந்தால் அது முடிவாக சுத்த ஞானத்தில் இரண்டர கலந்துவிடும். நான் தேடை சேர்ந்த ரத்தன்ஜி. இப்போது இவ்வத்தியாயத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான கதைக்கு வருவோம். நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள நாந்தேடில் ஒரு பார்சி மில் கான்ட்ராக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி ஷாபூர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார். அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார். ஆடு, மாடு, குதிரை, போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்றும் மிகவும் சுபீட்சத்துடன் இருந்தார். புறத்தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷமுடையவராகவும் காணப்பட்டார். ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை. எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாதென்பது பரலோக தீர்ப்பாய் இருக்கிறது. ரத்தன்ஜியும் இதற்கு விதிவிலக்கல்ல. அவர் தாராளமானவராயும் தான தர்மசீலராயும் ஏழைகளுக்கு உணவும் உடைவளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றானும் உதவி புரிந்தார். மக்கள் அவரை நல்லவர், மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினர். ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையுமே இல்லாததால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர்வுட கொண்டவரானார். அன்பும் பக்தியும் இன்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனைகள் போன்றும் பக்க வாத்தியங்களற்ற இசையை போன்றும் பூநூலற்ற பிராமணனை போன்றும் பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பறிவை போன்றும் பாவத்திற்காக களிவிரக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரையை போன்றும் அட்டிகை அதாவது நெக்லஸ் அற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும் அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதை போன்றே ஆண் குழந்தையற்ற இல்லறத்தானுடைய நிலையுமாம். இவ்விஷயத்தை பற்றியே ரத்தன்ஜி சதா சிந்தித்து எனக்கு ஒரு புத்திரனை கடவுள் எப்போது மகிழ் தருவாரோ என்று ஏங்கினார். இவ்வாறாக அவர் கலகலப்பின்றியும் முகவாட்டமுடனும் காணப்பட்டார். உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை. தான் ஒரு புதல்வனுக்காக ஆசீர்வதிக்கப்படுவோமா என்று அவர் அல்லும் பகலும் இதே கவலையால் பீடிக்கப்பட்டார். தாஸ்கனு மகாராஜியிடம் அவருக்கு மரியாதை அதிகம். அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார். தாஸ்கனுவும் அவரை ஷீரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் தம் பாதங்களில் வீழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார். ரத்தன்ஜிக்கு இக்கருத்து பிடித்தது. ஷீரடிக்கு போகவும் தீர்மானித்தார். சில நாட்களுக்கு பின்னர் அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் பாதங்களில் வீழ்ந்தார். பிறகு தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்தில் இட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார். பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடனும் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்டத் தொடங்கினார். இக்கட்டான நாட்களில் இருக்கும் போது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள். தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள். இதை கேட்டு நான் தங்களது பாத கமலத்தை அடக்கலம் புகுந்தேன். ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள். பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ரூபாய் 5 கேட்டார். ஆனால் ரூபாய் 3.14 தாம் முன்னரே வாங்கி கொண்டு விட்டதாகவும் மீதத்தையே கொடுக்க வேண்டும் என்றார். ரத்தன்ஜி பெரிதளவில் குழப்பம் அடைந்தார். பாபா என்ன கூறுகிறார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர் ஷீரடிக்கு செல்வது இதுவே முதல் முறை. முன்னமே ரூபாய் 3.14 தாம் வாங்கி கொண்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார். அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை. ஆனால் அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தர்ஷனையை அளித்தார். பாபாவிடம் தான் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கி கூறி அவருடைய உதவியை கோரினார். தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசீர்வதித்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். பாபாவும் மனதுருகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார்.
பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்றும் கூறினார். பின்னர் பாபாவிடம் விடைபெற்று கொண்டு நாந்தேடுக்கு திரும்பி ஷீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுவுக்கு கூறினார். அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும், ஆனால் அவரால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் கூறினார். பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே ரூபாய் 314 வாங்கி கொண்டதாகவும் கூறினார். இக்குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள். நான் ஷீரடிக்கு போனதே இல்லை, பிறகு பாபாவிடம் இத்தொகையை நான் எவ்விதம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கூறினார். தாஸ்கனுவுக்கும் அது ஒரு புதிராகத்தான் இருந்தது. அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு வந்துற்றது. சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி மௌலா சாஹேப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார். மௌலா சாஹிப் நாந்தேட் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர். ரத்தன்ஜி ஷீரடிக்கு போக தீர்மானித்த போது அவர் மௌலா சாஹேப் தற்செயலாய் ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்தார். ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார். அவரிடம் அன்பு செலுத்தினார். எனவே அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருந்து கொடுத்தார். தாஸ்கனு ரத்தன்ஜியிடம் இருந்து விருந்து உபசரிப்புக்காக செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார். எல்லாம் சரிநுட்பமாக ரூபாய் 314 இருந்தது. அதற்கு கூடவோ குறையவோ இல்லாதது கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் செயல் இழந்தனர். அவர்கள் பாபா எங்கும் நிறை பேருடையார் என்பதை அறிய தலைப்பட்டார்கள். ஷீரடியில் வாழ்ந்தாலும் ஷீரடியில் இருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார். உண்மையில் அவர் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். எவருடைய நெஞ்சத்தின் உள்ளும் ஆவியின் உள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹிப்பிடம் தம்மை காணாமலும் அவரிடம் தாம் ஒன்றாக இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹிப்புக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும்? ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தி உற்றார். பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெருகியது. பின்னர் உருகிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது. அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. அவருக்கு 12 குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் 4 உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது. இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாதே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார். சாதே 2வது மனம் புரிந்து கொண்டார். இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளே பிறந்தன. எனவே அவர் மிகவும் மனம் தளர்வடைந்தார். ஆனால் 3வது ஆண் குழந்தையாக பிறந்து பாபாவின் சொற்கள் உண்மையாயின. அவரும் திருப்தி உற்றார். தர்ச்சனை மீமாம்சம். தர்ச்சனையை பற்றிய பல குறிப்புகளுடன் இவ்வத்தியாயத்தை முடிக்கிறோம். பாபாவை பார்க்க சென்றவரிடம் இருந்து அவர் தர்ச்சனை கேட்டார் என்பது எல்லோருக்கும் அறிந்த உண்மை. சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் அறவே பற்றின்றியும் இருந்தால் அவர் ஏன் தர்ச்சனை கேட்க வேண்டும், ஏன் பணத்தை பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம். இவைகள் இப்போது விளக்கமாக கவனிப்போம். ஆரம்பத்தில் நெடுநாட்களுக்கு பாபா எதையும் கேட்கவில்லை. அவர் எரிக்கப்பட்ட தீக்குச்சிகளை சேமித்து தம் பைகளில் வைத்துக் கொண்டார். எவரிடமிருந்து அவர் அடிவராக இருப்பினும் வேறு யாராக இருப்பினும் பாபா எதையும் ஒருபோதும் கேட்கவில்லை. யாராவது ஒரு பைசாவோ 2 பைசாவோ அவர் முன்னால் வைத்தால் அவர் எண்ணெயோ அல்லது புகையிலையோ வாங்கினார். அவர் புகையிலையின் மீது விருப்பமுடையவராய் இருந்தார். ஏனெனில் அவர் எப்போதும் பீடி அல்லது சில்லிம் குடித்தார். பின்னர் சில நாணிகளை வெறுங்கையுடன் பார்க்க கூடாது என்று நினைத்தனர். எனவே அவர்கள் பாபாவின் முன்னால் சில செப்பு காசுகளை வைத்தார். 1 பைசா கொடுக்கப்பட்டால் அதை அவர் பைக்குள் போட்டுக் கொள்வார். 2 பைசா நாணயமாக இருந்தால் அது உடனே திருப்பி கொடுக்கப்படும். பாபாவின் புகழ் திக்கெங்கும் பரவிய பின்னர் மக்கள் அவரிடம் பெரும் திரளாக மண்ட தொடங்கினார்கள். அவர்களிடம் பாபா தட்சிணை கேட்க தொடங்கினார். ஒரு தங்க காசு வைக்கப்பட்டால் இன்றி கடவுளின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று ஸ்ருதி அதாவது வேதங்கள் பகிர்கின்றது. கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் நாணிகளின் பூஜைக்கு கூட ஏன் அது அங்கனம் இருக்கக்கூடாது? முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள்
அரசன், ஞானி, குரு இவர்களை பார்க்கும் போகும்போது வெறும் கையுடன் போகலாகாது என்றது விதிக்கப்பட்டது. அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது சம்பந்தமாக உபனிஷதங்கள் சிபாரிசு செய்த கருத்தை நாம் கவனிக்கலாம். பருகதாரண்ய உபனிஷதம் பிரபாஜிபதி கடவுள், தேவர்கள், மனிதர்கள், பிசாசுகள் இவர்களை தாய் என்ற ஒரே எழுத்தால் விழித்தாக பகிர்கின்றது. இச்சொல்லால் தேவர்கள் தாங்கள் தமா அதாவது தன்னடக்கம் பழக வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். இரண்டாவது மனிதர்கள் தானம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். மூன்றாவது பேய்கள் தயை அல்லது பரிவு செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டனர். எனவே மனிதர்கள் தர்மம் அல்லது ஈகை புரிய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. தைத்திரிய உபனிஷத்தின் குரு தனது மாணவர்களை தர்மத்தையும் மற்ற பல நல்ல பண்புகளையும் பயிலும்படி ஊக்குவித்து உபதேசித்திருக்கிறார். தர்மத்தை பற்றி அவர் நம்பிக்கையுடன் கொடுங்கள், அது இல்லாமலும் கொடுங்கள், பெருந்தன்மையுடன் கொடுங்கள், அதாவது தாராளமாக கொடுங்கள், பணிவுடன் கொடுங்கள், பக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்கும் உள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தமடையும்படி செய்ததற்கும் பாபா அவர்களிடமிருந்து தட்சணையை கட்டாயமாக பெற்றார். ஆனால் அதில் இவ்விசித்திரம் இருக்குது. அதாவது தாம் வாங்கியதை போன்று 100 பங்குக்கு மேலே திருப்பி கொடுத்தாக வேண்டும். இவ்வாறாக பல இடங்களில் நிகழ்ந்தது. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னார். பிரசித்தி பெற்ற தடிகரான கணபதி ராவ் போடஸ் தனது மராத்திய சுயசரிதையில் பாபா தம்மை திரும்ப திரும்ப தட்சணை கேட்டதாகவும் தனது பணப்பையே அவர் முன்னர் காலியாகியதாகவும் அதன் விளைவாக பிற்கால வாழ்வில் தமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் தனக்கு பண தேவையே இருக்கவில்லை என்று கூறுகிறார். பல சந்தர்ப்பங்களில் தட்சணைக்கு பாபா பணவகை சார்ந்தவற்றையே விரும்பி கேட்காத மறைபொருளும் உண்டு. 2 நிகழ்ச்சிகளை இதற்கு எடுத்துக்காட்டாக குறிப்பிடலாம். பேராசிரியர் ஜிஜி நார்கேயிடமிருந்து பாபா தட்சணையாக ரூபாய் 15 கேட்டார். நார்கே தன்னிடம் பைசா கூட இல்லை என்று பதிலளித்தார். அதற்கு பாபா கூறியதாவது, உன்னிடம் பணம் இல்லை என்பதை நான் அறிவேன். யோக வசிஷ்டத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து எனக்கு தட்சணை கொடுங்கள். தட்சணை அளிப்பது என்பது இந்த சந்தர்ப்பத்தின் பொருளாவது நூலிலிருந்து நீதிகளை உய்த்துணர்ந்து அவைகளை பாபா வாசம் செய்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருத்து கொள்ளுதலே ஆகும். இரண்டாவது சந்தர்ப்பத்தின் போது கட் என்பவர் அம்மையாரிடம் ரூபாய் 6 தட்சணையாக கொடுக்கும்படி பாபா கேட்டார். ஏதும் அவள் கொடுக்க இயலவில்லை என்று மன வருத்தம் அடைந்தார். பின்னர் அவளது கணவர் பாபா 6 உட்பகைவர்களையே, அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாதசரியம் முதலியவற்றை தம்மிடமிருந்து சமர்ப்பிக்கும்படி கேட்டார் என்று அம்மையாருக்கு விளக்கினார். பாபா இவ்விளக்கத்துக்கு உடன்பாடு தெரிவித்தார். தட்சணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும் அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார் என்பதும் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 10 வருடங்களாக 1000 ரூபாய்களை தட்சணையாக பெற்று வந்த பாபா பின்னர் மகா சமாதி அடைந்த போது அவருடைய உடைமையில் சில ரூபாய்களே இருந்தன. சுருக்கமாக துறவையும் தூய்மையும் போதிப்பதே அவர்களிடமிருந்து தட்சணை பெற்றதன் முக்கிய காரணமாகும். பின்னுரை. பி.வே. தேவ் என்பவர் ஓய்வு பெற்ற மம்மலத்தாரும் பாபாவின் பெரும் அடியவர்களுள் ஒருவரும் ஆவார். அவர் சாய்லீலா சஞ்சிகையில் தட்சணையை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். பாபா எல்லோரிடமிருந்தும் தட்சணை கேட்கவில்லை. கேட்காமலே சிலர் தட்சணை அளித்தால் அவர் அதை சில சமயங்களில் ஏற்றுக்கொண்டார், மற்ற நேரங்களில் மறுத்துவிட்டார். சில குறிப்பிட்ட அடியவர்களிடமே அதை கேட்டார். பாபா தங்களிடம் அதற்காக கேட்க வேண்டும் என்பது அப்போதே நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களிடம் அவர் கேட்டதே இல்லை. பாபாவின் விருப்பத்திற்கு மாறாக யாரேனும் அதை சமர்ப்பித்தால் அவர் தொடுவதில்லை. அந்த அடியவர் அதை அங்கேயே வைத்திருந்தால் அதை அப்பால் எடுத்துக் கொள்ளும்படி பாபா அவரை கேட்டார். பக்தர்களின் விருப்பம், பக்தி, சௌகரியம் இவைகளுக்கேற்றவாறு அவர் சிறிய பெரிய தொகைகளை கேட்டார். பெண்கள், குழந்தைகளிடம் அதை கேட்டார். எல்லா செல்வந்தர்களையும் கேட்கவில்லை, அன்றி எல்லா ஏழைகளிடமும் கேட்கவும் இல்லை.
தட்சிணை கேட்டு கொடுக்காதவரிடம் பாபா கோபம் அடைந்ததே இல்லை. யாரேனும் நண்பன் மூலம் தட்சிணை அனுப்பப்பட்டு அவன் அதை பாபாவிடம் கொடுக்க மறந்து விட்டானாயின் அவர் அவனுக்கு அதை எப்படியோ ஞாபகம் ஊட்டி அவனை கொடுக்கும்படி செய்தார். சில சந்தர்ப்பங்களில் தட்சிணையாக கொடுத்த பணத்தில் கொஞ்சம் பணத்தை திருப்பி கொடுத்து அதை பாதுகாக்கும்படியோ அல்லது வழிபாட்டிற்காக அவரது பூஜை அறையில் வைக்கும்படியோ கேட்டுக்கொள்வார். இம்முறையாவது பணம் அளித்தவருக்கோ அல்லது அந்த பக்தருக்கோ எல்லையற்ற அளவு நன்மை அளித்தது. தாம் கொடுக்க நினைத்திருந்ததை விட அதிகமாகவே யாரேனும் கொடுத்தால் அவர் அதிகப்படியான மீதமுள்ள தொகையை திரும்ப அளித்து விடுவார். சிலரிடம் தாங்கள் முதலில் கொடுக்க நினைத்திருப்பதை விட அதிகமாகவோ, அப்படி அவரிடம் பணம் இல்லையானால் மற்றவரிடம் பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ அளிக்க சொன்னார். சிலரிடம் அவர் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறை தட்சிணை கேட்டார். தட்சிணையாக சேர்த்த பணத்திலிருந்து அவர் தமக்காக மிகவும் கொஞ்சமே செலவழித்தார். அதாவது சில்லியம் என்ற புகைக்குழாய் வாங்குவதற்கும் துணி என்ற புனித அடுப்பிற்கு எரிபொருள் வாங்குவதற்கும் செலவழித்து மிச்ச மனத்தையும் பல்வேறு மனிதர்களுக்கு வேறுபடு விகிதங்களில் தர்மமாக பகிர்ந்து அளித்தார். ஷீரடி சமஸ்தானத்தின் சிறு சிறு பொருட்கள் எல்லாம் அப்போது இருந்த பணக்கார அடியவர்களால் ராதாகிருஷ்ணமாயின் வேண்டுகோள் யோசனையின் பேரில் வாங்கி அளிக்கப்பட்டவை. விலை மதிப்புள்ள செல்வமுக பொருட்கள் யாரேனும் கொணர்ந்தால் பாபா சீற்றமடைந்து அவர்களை கடிந்து கொள்வார். நானா சாஹிப் சாந்தோர்கரிடம் தமது உடைகளை ஒரு கௌபீனம், ஒரு துண்டு, ஒரு கஃப்னி, ஒரு தகர குவளை என்றும் அவரை பலர் தேவையற்ற பயனற்ற விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து தொல்லைப்படுத்துவதாகவும் கூறினார். தமது பரமார்த்திக வாழ்வில் இருக்கும் ஒரு பெரிய தடங்கல்கள் பெண்ணும் செல்வமும். பாபா ஷீரடில் 2 நிலையான அமைப்பு முறைகளை ஏற்படுத்தினார். அதாவது தட்சிணையும் ராதாகிருஷ்ணமாயும் ஆகும். எனவே பக்தர்கள் அவரிடம் வந்த போதெல்லாம் அவர்களிடம் தட்சிணை கேட்டார். பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னார். பள்ளிக்கூடம் என்பது ராதாகிருஷ்ணமாயின் வீடு. அவர்கள் இவ்விரண்டு சோதனைகளில் நன்றாக தேர்வார்கள் ஆயின், அதாவது செல்வத்துக்கும் பெண்ணுக்கும் உள்ள பற்றுகளிலிருந்து விடுபட்டவர்கள் என்று தெளிவுபடுத்துவீர்கள் ஆனால் அவர்கள் ஆன்மீக முன்னேற்றம் துரிதமானது. பாபாவின் அருளாலும் ஆட்சிகளாலும் உறுதியளிக்கப்பட்டது. தேவ் கீதை உபநிஷதங்களில் இருந்து புண்ணிய சேஸ்திரங்களில் புண்ணிய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவர்களுக்கு அதிக பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து காண்பித்து இருக்கிறார். ஷீரடியும் அதில் உரையும் தெய்வமும் ஆன சாய்பாபாவையும் தவிர புனிதமானது என்ன இருக்க முடியும்? இத்துடன் அத்தியாயம் 14 முடிவடைகிறது. ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். சச்சரிதத்தின் ஒவ்வொரு அத்தியாயமும் புத்தக வடிவிலும் கேட்டு மகிழும் வகையிலும் நம்முடைய சேனலில் காணொளியாக பதிவிட்டிருக்கிறோம். சச்சரிதம் படிப்பதினால் நம்முடைய வாழ்வின் எல்லா துன்பங்களும் நீங்கி சந்தோஷத்தையும் சுபிக்ஷத்தையும் அளிக்கிறது. தொடர்ந்து படியுங்கள். சாயின் அருளை பெற்றிடுங்கள். ஓம் சாய்ராம்.